90ங்க சார். ஆ? 1990. 1990. ஓகேங்களா? ஆமா, நிறைய பேர் காணும். ஓகே, நேற்று கிளாஸ் 1990, 92 தேசிய பெண்கள் ஆணையம், மாநில மகளிர் ஆணையம் வந்து எப்போ வரும்? தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் 93ல வரும். சரிங்களா? ஞாபகம் இருக்குங்களா? நிறைய ஸ்கீம்ஸ் பார்த்தோம் நம்ம. ஓகேங்களா? ஓகே. ஆ சார். ஆமா. உஜ்ஜாவாலா திட்டம் எதுக்காக பார்த்தோம்? உஜ்ஜாவாலா திட்டம் நேத்து பார்த்தல. பெண்கள் குழந்தைகள் அவங்கள கடத்தல் சம்பந்தமா? பெண்கள் மற்றும் குழந்தைகளை கடத்திட்டு போனாங்கன்னா அவங்கள வந்து மீட் எடுக்கிற திட்டத்து பேர் தானே அது வாழ்வொலி திட்டம். தமிழ்ல வாழ்வொலி திட்டம் உஜ்ஜாவாலான்னு சொல்லுவோம். எந்த வருஷம்? 2007. 2007. ஓகே ஓகே ஓகே. உஜ்ஜாவாலா திட்டம் பார்த்தோமா? சரி, நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்ட் அப் திட்டம் எப்ப தொடங்கப்பட்டது? சரி, டைம் இல்ல, நானே சொல்லிடுறேன். நானே கேள்வி நானே சொல்லிடுறேன். 2016 ஏப்ரல் 5. ஏப்ரல் 5 2016. ஓகேங்களா? எஸ்சி எஸ்டி பெண்களுக்கு என்ன பண்ணும்? ஒரு வங்கி ஒரு பெண்ணுக்காச்சும் கடன் கொடுத்தே ஆகணும். 1 கோடி அளவுல கொடுக்கலாம். 10 லட்சம் இருந்து 1 கோடி அளவுல கடன். சரிங்களா? ஓகே. அது மாதிரி நிறைய ஸ்கீம் பார்த்தோம். மிஷன் சக்தி எப்ப வந்தது? மிஷன் சக்தி 2021 22 ரெண்டா பிரிஞ்சிருக்கு. சம்பல் ஒண்ணு, இன்னொன்னு என்ன பார்த்தோம்? சப்லா ஒண்ணு, இன்னொன்னு வந்து சமர்த்தியா ஒண்ணு பார்த்தோம். சப்லான்றது வந்து பாலியல் வன்முறையிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக சப்லா. ஓகேங்களா? அதிகாரம் அளித்தல் வந்து சமர்த்தியா. ஓகேங்களா? ஞாபகம் இருக்குங்களா? ஓகே. பேட்டி பச்சோ பேட்டி பதோ பெண் கல்வி திட்டத்துக்கு வந்து எவ்வளவு தருது? ஒரு மாவட்டத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குது? 40 லட்சம் சார். சூப்பர் சூப்பர். கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா உண்டு உறவிட பள்ளியா பெண்களுக்கு? ஞாபகம் இருக்குங்களா? ஆமாங்க சார். அது எந்த வருஷம்? 2004 மறக்கக்கூடாது. சரிங்களா? 2004. ஓகேங்களா? தீன் தயாள் அந்தோதயா யோஜனா எந்த வருஷம்? 2015. அது கீழே 2 திட்டம் இருக்கும். என்னென்ன? ஒன்னு வந்து டே NRLM, இன்னொன்று டே NULMன்னு பார்த்தோமா? சுய உதவி குழுக்கள். சுய உதவி குழுக்கள். வெரி குட். 2011 2013. ஓகே, வெரி குட் வெரி குட். ஓகேங்களா? ஸோ முதல்ல எங்க வந்து சுய உதவி குழுக்கள் தொடங்கினாங்க? 1985. எங்க? வங்காளதேசம் பார்த்தோமா? அதுக்கப்புறம் தான் நம்ம இதெல்லாம் தொடங்கியிருப்பாங்க. 1986 87ல தான் வந்து நபார்டு வந்து தொடங்கியிருக்கும். ஓகேங்களா? இந்தியாவில் சுய உதவி குழு. தமிழ்நாட்டில் வந்து 1989 தர்மபுரி. ஓகேங்களா? கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து ஓகேங்களா தொடங்கி இருப்பாரு. ஓகேவா? ஓகே, சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? தமிழ்நாட்டில் பெண்கள் அதிகாரம். ஓகே ஓகே சரி. தமிழ்நாட்டில் பெண்கள் அதிகாரம். வீடியோ கிளியரா தானே இருக்கு? வாய்ஸ் ஓகே தானே? வீடியோ கிளியர் தானே? கிளியர் சார். ஓகே. தமிழ்நாட்டில் பெண்கள் அதிகாரம். ஓகே. தமிழ்நாடு அரசால் இதெல்லாம் ஓகே, அதெல்லாம் தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ அது தமிழ்நாடு மாநில பெண்கள் குழந்தை பாதுகாப்பு தினம் எப்போ பார்த்தோம்? பிப்ரவரி 24 பார்த்தோமா? யாரோட பிறந்த நாள்? முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள். ஓகேங்களா? அதுவே வந்து தமிழ்நாடு தேசிய குழந்தைகள் நல்லா கவனிக்கணும். தேசிய பெண் குழந்தைகள் தினம் எப்போ? தேசிய பெண் குழந்தைகள் தினம் தான் ஜனவரி 24. ஜனவரி 24. ஓகேங்களா? தேசிய பெண் குழந்தைகள் தினம். சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் எப்போ? அக்டோபர் 11. சர்வதேச குழந்தைகள் தினம் எப்போ? நவம்பர் 20. தேசிய குழந்தைகள் தினம் நவம்பர் 14. சர்வதேசனா நவம்பர் 20, தேசியனா தான் நவம்பர் 14. சரி, போலாமா? பெண்களின் அதிகாரத்தான தமிழக அரசோட நடவடிக்கைகள். புதுமை பெண் திட்டம் பாத்துக்கோமா? 2022. ஓகேங்களா? புதுமை பெண் திட்டம் 2022 என்ன டேட் ஞாபகம் வச்சுக்கணும்? செப்டம்பர் 5. ஓகேங்களா? அதுவே வந்து இது பார்த்தோம் இல்லையா, காலை உணவு திட்டம், அது என்ன டேட்டு? செப்டம்பர் 15. செப்டம்பர் 15 2022. ஓகே, சரி, தொடங்க. பெயர் மாற்றம். இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதி உதவி திட்டம் 1989. 1989 தான் இன்னொரு திட்டம் தொடங்கியிருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? அந்த திட்டத்தோட ஹிந்தி பேர் சொல்லிட்டா? அந்த திட்டம் ஹிந்தில எப்படி இருக்குன்னா, பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா அப்படின்னு சொல்லி 5000 ரூபாய் நிதி உதவி தருவாங்க மகப்பேருக்கு. அப்ப அந்த திட்டம் என்ன? 2017. சொல்லுங்க. முத்துலட்சுமி மகப்பேறு நிதி உதவி திட்டமா? ஓகேங்களா? 1989 தொடங்க திட்டம். எவ்வளவு தராங்க? அது கீழே 18,000 ரூபாய் நீ நிதி தராங்க. ஓகே, அந்த திட்டம் இதே வருஷம் தான் தொடங்கிருப்பாங்க. சரி, மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என்னவா மாற்றப்பட்டதுன்னா, இதுக்கு அதாவது அம்மையார் நினைவு திருமண நிதி உதவி நினைச்சு இல்லையா, அது என்னவா மாத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அந்த பேர் தானே அது
புதுமை பெண் திட்டம் ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேங்களா? அம்மையார் திருமண நிதி உதவி என்ன மாட்டாங்க, உயர்கல்வி உதவி திட்டமா மாத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு இன்னொரு பேருக்கு புதுமை பெண் திட்டம். சரி, நோக்கம் என்னவா இருக்கும்? உயர்கல்வியில் மாணவர்களின் சேர்க்கை. ஏன்னா யாருக்கு இது? தொடக்க கல்வி படிக்கிற பெண்களுக்கா இல்ல வந்து உயர்கல்வி படிக்கிற பெண்களுக்கா? உயர்கல்வி படிக்கிற பெண்களுக்கு தான். அப்போ பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, உயர்கல்வியில் அதிகம் போய் சேருவாங்களா? அப்போ மாணவிகளின் சேர்க்கை விகிதம் நாமளே சொல்லலாம்ல. அந்த திட்டம் உங்களுக்கு என்னன்னு தெரியல. காலேஜ் படிக்கிற பொண்ணுகளுக்கு 1000 ரூபாய் காசு தருவாங்க, அதுதானே? ஸோ அப்போ உங்களுக்கே தெரியல, சார் மாணவிகளின் சேர்க்கை விகிதம் இருக்குமா? இப்போ என்ன பண்ணுவாங்க, வில்லேஜ் சைட்ல வந்து படிக்க வைக்க மாட்டாங்க. பஸ் சார்ஜ் காசு இல்ல அது காசு இல்ல இது காசு இல்ல, பஸ் ஃபீஸ் கட்ட, எக்ஸாம் ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லி படிக்க விடாம இருப்பாங்க. சப்போஸ் இப்போ மாசம் 1000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 12,000 ரூபாவா? 12,000 ரூபாய் உங்களுக்கு பேங்க்ல கிடைக்குதுன்னா அப்ப அது மூலியமா அவங்களோட இதை அவங்களே பாத்துப்பாங்கல்ல. சோ அப்போ மாணவர்களின் சேர்க்கை விகிதம் அதிகரித்தல். இடைநிற்றல் இதனால குறையுமா? இப்ப காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போச்சு, செகண்ட் இயர் படிக்க வைக்க பணம் இல்ல, நிறுத்திடுவாங்களா? ஆனா இது மூலியமா இடைநிற்றல் 12வது படிச்ச பொண்ணு காலேஜ் படிச்சு முடிக்குமா? அப்ப விகிதத்தை குறைத்தல். இள வயது திருமணத்தை தடுக்க முடியுமா? ஆமா தானே? காலேஜ் படிக்க அந்த பொண்ணு போகுது, அந்த காலேஜ் படிக்க போச்சுன்னா காலேஜ் முடிச்சு தானே கல்யாணம் பண்ணுவாங்க. இதனால இடைநிற்றல் இள வயது திருமணம் தடுக்கப்படுமா முடியாதா? முடியும். பாலின சமத்துவத்தை ஏற்படுத்த முடியுமா? எப்படி? ஏன்னா ஒரு ஆண் மட்டும்தான் காலேஜ்ல படிச்சுட்டு போறான், அப்ப அவன் நல்ல வேலைக்கு போவான். பெண் வந்து 12ஆம் வரைக்கும் படிச்சனால வேலை கிடைக்காம இருக்கலாம். சோ அதுவும் காலேஜ் படிக்கிறதுனால, பெண்களும் காலேஜ் படிக்கிறதுனால அவங்களுக்கு ஏத்த வேலைக்கும் போலாம்ல. பாலின சமத்துவம் ஏற்படுமா? பெண்களின் திறமையை ஊக்கப்படுத்தி அனைத்து துறைகளிலும் பங்கேற்க செய்யலாமா? ஓகே. பெண்களின் சமூக மற்றும் பொருளாதார பாதுகாப்பு. சமூகன்றத விட இந்த இடத்துல பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்தா அவங்களுக்கு தேவையான பொருளாதாரம் அவங்களுக்கு கிடைக்குதா? நோட்டு வாங்கவோ, புக் வாங்கவோ, ஃபீஸ் கட்டவோ, பஸ் சார்ஜோ அவங்களுக்கு கிடைக்குது இல்லையா? போல மாட்டுது. சரி, பயனாளிகள் யாரு பயனாளி? நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா யாரெல்லாம் இதுல பயனாளி? 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு எதுல படிச்சிருக்கணும்? எங்க படிச்சிருக்கணும்? போயிட்டு சிபிஎஸ்சி 6ஆவதுல இருந்து 12ஆவது வரையும் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிச்சுட்டு காலேஜ் போனா காசு தருவாங்களா? நோ. அரசு பள்ளி மற்றும் ஃபர்ஸ்ட் அரசு பள்ளியில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன மாட்டாங்க, 2024 தான் அரசு உதவி பெறும் பள்ளிகளையும் சேர்த்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழி கல்வியில் தமிழ் வழியில படிக்கணும். ஓகேவா? இதுல தமிழ் வழி கல்வியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவிகள். ஓகேங்களா? 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு தமிழ் வழியில படிச்சிருக்காங்க. ஆர்டிஇ சட்டத்தின் கீழ் இது 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை தனியார் பள்ளியில் பயின்று. ஆர்டிஇ சட்டம் என்ன சொன்னோம்? ஆர்டிஇ ஏதாவது சொல்லுங்க போலாம். ரைட் டு எஜுகேஷன் 2009 2010 செயல்படும் இல்லையா? அதாவது தனியார் பள்ளியில வந்து 25% யாருக்கு ஒதுக்கீடு தருவாங்க? எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஒதுக்கீடு பண்ணுவாங்க இல்லையா? அப்போ அதுல படிச்ச அதுல 6ஆவதுல இருந்து 8ஆம் வகுப்பு வரை அதுல அந்த தனியார் பள்ளியில, இது வந்து அரசு பள்ளின்னு சொல்லிட்டோம். ஓகே. தனியார் பள்ளியில 25% எது ஆர்டிஇ சட்டம் மூலம் இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க. அதுல படிச்சிருந்த குழந்தைகளுக்கு கூட ஓகே 6ஆம் டு 8ஆம் வகுப்பு வரை தனியார் பள்ளியில் பயின்று. ஏன்னா 8ஆம் வகுப்பு வரையும் தான் அது. ஏன் 8ஆம் வகுப்பு வரையும்? யாரோ சொல்ல போலாம். ஏன் 8ஆம் வகுப்பு வரையும்? ஏன்னா அதோட ஏஜ் என்ன சொல்லும்? 6 டு 14 வயசு தானே. ஆர்டிஇ சட்டம் 6 டு 14 வயசு தானே கட்டாய கல்வி. அதானே ஆர்டிஇ. ஆமாங்க சார். ஓகே. சோ அப்போ 6 முதல் 8ஆம் வகுப்பு அதுல படிச்சுட்டு அதுக்கப்புறம் 9வது 12வது எங்க படிச்சுக்கணும்? அரசு பள்ளியில படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ உயர்கல்விக்கு போனா உங்களுக்கும் அந்த அமௌண்ட் உண்டுன்னு சொல்ல வராங்க. முதலில் சேரும் உயர்கல்வி படிப்பிற்கு மட்டுமே ஊக்கத்தொகை வழங்கப்படும். முதல்ல அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணிருப்போம், ஆல்ரெடி பிஎஸ்சி முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் மீண்டும் பிஎஸ்சி படிச்சுட்டு இப்ப எம்எஸ்சி படிக்க போனா எம்எஸ்சி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கிடையாது. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்ப நீ 12வது முடிச்சு காலேஜ் போற இல்லையா, அந்த இதுக்கு தான் தராங்கன்னு சொல்றாங்க. தொலைதூர கல்வி மற்றும் அங்கீகரிக்கப்படாத கல்வி நிறுவனங்கள் மூலம் உயர்கல்வி தொடரும் மாணவிகள் ஊக்கத்தொகை பெற தகுதியற்றவர்கள். நீ வீட்டுல இருந்தே படிக்கிற. ஓகே. முக்கிய காரணம் என்ன? பஸ் சார்ஜுக்கு இல்ல உன்னோட பொருளாதார செலவுக்கு தான் அந்த காசை தராங்க. சோ அப்போ வந்து தொலைதூர கல்வி மற்றும் அங்கீகரிக்கப்படாத கல்வி நிறுவனங்களுக்கு அது காரணம் இது கிடையாது. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் போலாமா? அதுக்கப்புறம் உதவித்தொகை எவ்வளவு தராங்க? இதுக்கு இல்ல 1000 ரூபாய் தராங்க. இத்தொகை நேரடியா வங்கி கணக்கில் வர இல்ல கையில தராங்களா? மாசம் பில்லு போட்டு தருவாங்களா? எதுல வரும்? பேங்க்ல வந்துடும். ஓகே. நன்மை என்ன? உயர்கல்வியில் சேர்க்க விதம் அதிகம், உயர்கல்வியில் இடைநிற்றல் குறைவு. அதே நோக்கம் என்ன போட்டீங்கன்னா அதை அப்படியே போட்டு விடலாம். குழந்தை ஏழை குழந்தைகள் பொருளாதார ரீதியாக 2024 மார்ச் நிலவரப்படி திட்டத்தின் பயனாளிகள் எவ்வளவு? 2.73 லட்சம் ஆகுமா? ஓகே. அது நம்ம தேவையில்ல. எது தேவைப்படுனா இந்த டேட்டா எடுத்துங்க. 2024 மே மாதம் இத்திட்டத்தின் காரணமாக உயர்கல்வி மாணவிகளின் சேர்க்கை விகிதம் எவ்வளவு அதிகரிச்சிருக்கு? 34% அதிகரிச்சு. எவ்வளவு? 2024 மே கணக்குல 34% வந்து என்ன ஆச்சுன்னா இது அதிகரிச்சிருக்கு சேர்க்கை விகிதம். சரிங்களா? போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது. ஓகே. நெக்ஸ்ட் போலாம். விடியல் பயண திட்டம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? கேட்டாங்களா? மே 2021 எப்ப தொடர்ந்து அவர் வந்து ஆட்சிக்கு வந்து மே 8 ஓகேங்களா? மே 8 நினைக்கிறேன் 2021 ஓகேங்களா? மே 8 2021 என்ன சொல்றீங்க?
மே 8 2021 டேட் ஓகே சார். மே 8 2021. இது என்ன, அனைத்து துறையிலும் பெண்களின் பங்கேற்பு விதத்தை அதிகரிக்கும். இதோட நோக்கம் நம்ம என்ன பண்ணுவோம், பொது போக்குவரத்தை ஊக்கப்படுத்தலாம். ஒண்ணு, இப்போ பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இருக்க ஸ்கூட்டியோ இல்ல வந்து காரோ எடுத்துட்டு போறது பதிலா பஸ் வந்து இப்ப ஃப்ரீன்ற போது, இலவசம் போது, கட்டணம் இல்லா பஸ் சார்ஜ் போது, அப்போ என்ன பொது போக்குவரத்தை ஊக்குவிக்கிறோமா, அது மூலியமா டிராபிக் குறையும், அது மூலியமா பெண்களுக்கு பொருளாதார செலவு தேவைப்படும் அப்படின்றமா. அனைத்து துறைகளிலும் பெண்களின் பங்கேற்பு விதத்தை அதிகரித்தல் சொல்றாங்க. ஓகேவா? இத்திட்டம் பெண்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சுகாதார தேவையை அணுவதற்கான பாதுகாப்பான பயண வாய்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. சும்மா தெரிஞ்சுக்க, அவ்வளவுதான். 54 லட்சம் பெண்கள் தினமும் பயணிக்கின்றனர். ஓகேங்களா? இத்திட்டத்தின் மாநில திட்டக்குழு மதிப்பிடுதல் செய்தித்தல் சராசரியாக இதுதான் ஹைலைட். இந்த ஒரு டேட்டா நல்லா இருந்துச்சுங்க. இது என்ன, மாநில திட்டக்குழு சொல்லியிருக்கு, இந்த இந்த இலவச பேருந்து வசதி இருக்கு இல்லையா, இது மூலியமா ஒரு பெண்ணு மாசம் எவ்வளவு சராசரியாக எவ்வளவு வந்து சேமிக்க முடியுதான். ட்ரிபிள் ஐட். 188 ரூபாய் சார். ஆமா, ட்ரிபிள் ஐட் வந்து சேமிக்க முடியுது அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா? அதை ட்ரிபிள் ஐட்டை ஞாபகம் வச்சுங்க. 2004 பிப்ரவரி மாதம் இத்திட்டம் மலைப்பகுதிகளுக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி எங்கன்னா கொடைக்கானல், நீலகிரி அந்த மாதிரி பிளேஸ்ல வந்து இந்த இது இல்ல, அந்த திட்டம் இல்ல. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க, 2024 இருந்தது, பிப்ரவரி 2024 முதல் இத்திட்டம் எங்கேயும் மலைப்பகுதிகளுக்கு. மலைப்பகுதி என்னது, கொடைக்கானல், நீலகிரி, நம்ம ஊர்ல இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிளேஸுக்கு எல்லாம் என்ன பண்றாங்கன்னா விரிவுபடுத்துறாங்க. சரி, இது பெண்களுக்கு மட்டுமா? ஃபர்ஸ்ட் வந்து பெண்களுக்கு தான். ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இது திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்கள் கூட ஃப்ரீயா இருக்கும். ஓகே, மாற்றுத்திறனாளி மற்றும் அவர்களுக்கு துணையாளர், மாற்றுத்திறனாளிகள் கூட ஒருத்தர் வராங்களே, ஆகியோருக்கும் விரிவுபடுத்தப்பட்டு பயணிந்து வருகிறது. திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள், அந்த மாற்றுத்திறனாளிகளோட வரக்கூடிய ஒரு துணையாளர். ஓகே, இதோட நன்மை எல்லாம் ஈஸியா சொல்லலாம். பெண்கள் பொருளாதார மற்றும் சமூகத்துறையில் ஆர்வத்துடன் பங்கேற்க உதவுகிறது. பெண்கள் வந்து எல்லாத்துலயும் பங்கேற்க உதவுது, அவ்வளவுதான். இலவச பேருந்து பயணித்தால் கிடைக்கும் சேமிப்பு, அந்த 858 ரூபாய் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இதுல யூஸ் ஆகும். உணவு, உடை, கல்வி போன்ற அத்தியாவசிய தேவைகளை பயன்படுத்துறது தனது பயணத்திற்கு மற்றவரை சார்ந்திருப்பது குறைகிறது. ஆமா இல்லையா? ஓகே. கலைஞர் மகளிர் உரிமை தொகை. ஓகே, இப்பதான் 2ஆம் கட்ட போயிட்டு இருக்கு. இதுலதான் வேலை எங்களுக்கு பயங்கர வேலையா இருக்குது. ஓகே, கலைஞர் மகளிர் உரிமை தொகை தான் 2021. என்ன டேட் வரணும்? செப்டம்பர் 15, காஞ்சிபுரம். ஓகேங்களா? அண்ணா பிறந்த ஊர் எங்க? காஞ்சிபுரம். ஓகேங்களா? செப்டம்பர் 15 யாரோட பிறந்தாள்? பேரறிஞர் அண்ணா. ஓகே, செப்டம்பர் 15, 2023, காஞ்சிபுரம். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அது வந்து காலை உணவு திட்டம். இப்போ மதுரை. ஓகேங்களா? நெற்பேட்டை. ஓகேவா? ஆதிமூலம் நெற்பேட்டை ஸ்கூல். வெரி குட். ஓகே. இன்னைக்கு வந்து காலை உணவு திட்டம் வந்து விரிவுபடுத்திருக்காங்க சார். மயிலாப்பூர் ஜோசப் இது அரசு உதவி பெறும் பள்ளிங்க சார். இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, நகர்ப்புறத்துல இருக்கிற அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல வந்து காலை உணவு திட்டம் வந்து இது பண்ணிருக்காங்க சார். இதுக்கு சிறப்பு விருந்தினரா வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் முதலமைச்சர் வந்து பகவந்த் சிங் மான் வந்திருக்காரு சார், ஆம் ஆத்மி கட்சியோட. ஓகே, ஆம் ஆத்மி கட்சி. அவரு ஆம் ஆத்மி கட்சி இருக்கிற ஒரே சீஃப் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் மட்டும் தான் சார். டெல்லியில வந்து இப்ப பிஜேபி ரேகா குப்தா வந்துட்டாங்க சார். அதாவது ஏன் அப்படின்னா, செப்டம்பர் 5 நடந்துச்சு இல்லையா, செப்டம்பர் 5 புதுமை பெண் திட்டத்துக்கு கூட அவர் தான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தான் தொடங்கி வச்சிருப்பாரு. ஓகே, இது வந்து பகத்சிங் வந்திருக்காரு, பகவத்சிங். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? நகர்ப்புறத்துக்கு இன்னைக்கு டேட் என்ன, ஜூலை, இன்னைக்கு என்ன, ஆகஸ்ட் 26. ஓகேவா? டைம் அது வாங்க. இது என்னன்னா, பெண்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவுது. ஏன்னா மாசம் 1000 ரூபாய் கொடுக்குது இல்லையா, அப்ப பெண்களுக்கு பொருளாதார ரீதி தானே. ஆமா, இல்ல சமூக ரீதியா உதவுன்னு வருமா அந்த இடத்துல பாயிண்ட். சமூக ரீதின்னு வருமா, பொருளாதாரம்? ஏன்னா 1000 ரூபான்றது என்னது, பொருளாதாரம் தானே. பொருளாதார ரீதியாக உதவுது. இத்திட்டத்தின் கீழ் குடும்ப தலைவியாக இருக்கும் பெண்ணுக்கு அரசு என்னது, மாசம் 1000 ரூபாய் தருது. ஆண்டுக்கு என்ன இருக்கணும், அதோட இது என்ன, கரண்ட் வந்து வருமானம், குடும்ப வருமானம் வந்து 2 குடும்ப வருமானம், அவன் குடும்பத்துல இருக்கிறவங்களோட வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கணும். சரிங்களா? வீட்டு உபயோகத்துக்காக கரண்ட் எவ்வளவு இருக்கணும், 3600 யூனிட். ஒரு 3600 யூனிட் கீழே ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு இருக்கணும், 3600 யூனிட் கீழே இருக்கணும். 5, அதாவது நஞ்சை நிலமா இருந்தா 5 ஏக்கராவுக்கு கீழையும், புஞ்சை நிலமா இருந்தா தானே 10 ஏக்கராவுக்கு கீழையும் இருக்கணும். சரிங்களா? ஆமா. கார் இருக்கணுமா, கார் இருக்கக்கூடாது. காரு, டிராக்டர் போன்ற இதுகள் இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாம வேற என்ன, இதுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு ஓஏபி அவன் குடும்பத்துல யாரும் வாங்கிருக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து என்னன்னா, அந்த பர்சனை தவிர வேற யாராவது ஓஏபி வாங்கியிருந்தா போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மாமியார் ஓஏபி வாங்குறாங்கன்னா, மருமகள் வந்து என்ன பண்ணலாம், மாசம் 1000 ரூபாய்க்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா?
ஓகே, விண்ணப்பிக்கும் நடைமுறைகள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாலோ இல்ல வந்து வரி கட்டுற மாதிரியோ இல்ல வந்து தொழில் வரி கட்டுற மாதிரியோ இருந்தா அது வந்து அன்செலக்டட். ஓகேவா? ஓகே, விண்ணப்பிக்கும் நடைமுறைகள் ஒரு குடும்ப அட்டைக்கு எத்தனை பயனாளி தான்? ஒரு ரேஷன் கார்டுல ஒரு பயனாளி மட்டும் தான். விண்ணப்பிக்கும் தகுதியான பெண்ணோட வயசு என்ன? கண்டிப்பா 21 வயசு இருக்கணும். சரிங்களா? 21 வயசு இருந்தா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். விண்ணப்பதாரர்கள் குடும்ப அட்டை இருக்கும் நியாய விலைக் கடைகளில் முகாமில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். அது தேவையில்ல. இப்ப எங்க முகாம் சிறப்பு முகாம் போறாங்க, திருமணமாகாத தனித்த பெண்களோ கைம்பெண்களோ மற்றும் திருநங்கையில் தலைமையில் குடும்பங்கள் இருந்தால் அவர்களும் குடும்ப தலை. ஆமா, திருமணமாகாத பெண்ணா இருந்தாலும் 21 வயசு கம்ப்ளீட் ஆனா என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு போட்டுடலாம். சரிங்களா? ஆண் பயனாளி அந்த குடும்பத்துல ஆண் மட்டும் தான் இருக்கான் அப்படின்னா அதுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. பயன்பெறுவர் இத்திட்டத்தின் கீழ் சுமார் 1,20,00,000 பேர். நமக்கு தேவையில்ல. இத்திட்டத்தின் இப்ப 2வது கட்டமே போயிடுச்சு. ஓகேங்களா? 2வது கட்டம் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. ஓகேங்களா? இது வந்து அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கிறது, வாழ்க்கை தரத்தை மேம்படுத்து, பெண்களுக்கு வழக்கமான வருமானத்தை வழங்குவதன் மூலம் வறுமையை குறைக்கிறது. ஓகேங்களா? பெண்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகாரத்தையும் அளிக்கிறது. ஓகே, இது ரொம்ப ரொம்ப கையில நோட் இருக்கா? நோட் இருக்குங்களா? ஒரு காலம் போட்டுங்க, இப்படி போட்டுங்க, ஒவ்வொரு திட்டமா போட்டுங்க. அப்படி இல்லைன்னா இப்ப ஒவ்வொன்னா வரிசையா கூட எழுதிங்க. இப்படி ஒவ்வொன்னா வரிசையா எழுதிங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து தமிழர் திருமண உதவி திட்டம் வந்தாலே நமக்கு எத்தனை ஞாபகம் இருக்கணும்? 5 திட்டங்கள் ஞாபகம் வரணும். முக்கியமான 5 திட்டங்கள். ஓகேங்களா? இது எதுக்காக? பெண் கல்வியை உறுதி செய்தல். எப்படிடா சொல்லு, திருமணத்துக்கும் பெண் கல்விக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னா, அதுல இந்த 5 திட்டத்திலயும் ஒரு கண்டிஷன் இருக்கும். என்ன சொல்லணும் போலாம்? குறிப்பிட்ட எஜுகேஷன் முடிச்சாதான் கொடுக்குற மாதிரி இருக்கு சார். ஃபர்ஸ்ட் வந்து 18 வயசை கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அந்த பெண்ணு. அப்ப குழந்தை திருமணம் இது மூலியமா தடுக்கப்படுமா? ஆமாங்க சார். திருமணமானா அந்த பெண்ணுக்கு 25,000 50,000 ஹெல்ப் பண்றாங்க. ஆனா அது கண்டிஷன் குழந்தை திருமணம் வந்து இருக்கக்கூடாது. அதாவது 18 வயசுக்கு மேல தானே சொல்றாங்க. அப்ப ஒண்ணு மினிமம் நம்ம மூணு ராமாமிர்த திட்டமே பார்ப்போம். மினிமம் எத்தனாவது பாஸ் பண்ணிருக்கணும்? 10வது வந்து முடிச்சிடும். 10வது வரையும் படிச்சிருக்கணும். அப்ப மினிமம் 10வது படிக்கணும்னாலே பெண் கல்வி உறுதி செய்யறமா இல்லையா? அப்புறம் விதவை மறுமணம், ஈவேரா மணியம்மை சொல்றோம். தர்மம்பால்னா என்னது? விதவை மறுமணம் சொல்றோமா? முத்துலட்சுமி ரெட்டி வந்து கலப்பு திருமணமா? அப்ப கலப்பு திருமணம் விதவை மரணத்தை ஊக்குவிக்குது. ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அப்படியே இயர் அடிப்படையாவே எழுதிங்க. ஃபர்ஸ்ட் வந்தது என்னது? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் நினைவு கலப்பு திருமண நிதி உதவி திட்டம். ஓகேங்களா? தொடக்கம் எப்போ? 1968. ஓகேங்களா? தொடக்கம் எப்போ? 1968. ஓகேவா? முத்துலட்சுமி ரெட்டி எப்ப இறப்பாங்க? 1886 சார். 86ல பிறந்திருப்பாங்க. ஓகேங்களா? 86ல பிறந்திருப்பாங்க. 886ல பிறந்து 68ல இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ அவங்க வந்து அவங்க இறந்த வருஷமே என்ன பண்றாரு? யாரு இருப்பா அப்ப? அண்ணா. ஓகேங்களா? அண்ணா ஆரம்பிச்சிட்டாரு. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம் 1968. நோக்கங்கள் வந்து கலப்பு திருமணங்களை என்ன பண்ணும்? ஊக்கப்படுத்தி பிறப்பு அடிப்படையிலான சாதி இன வேறுபாட்டை அகற்றி தீண்டாமை எனும் கொடுமையை ஒழிக்கணும். அம்சம் என்ன? அதாவது திட்டம் வந்து 25,000. எல்லா திட்டத்துக்கும் அதே தான். ஓகேங்களா? 25,000. ஏன்னா 25,000 எது வரையும்? 10ஆம் வகுப்பு வரையும் படிச்சிருந்தா எத்தனை? 25,000. ஓகேங்களா? அது வந்து காலேஜ் முடிச்சா எவ்வளவு? 50,000. சரிங்களா? ஆமா. இது ஒரு 15,000 மின்னணு பரிமாற்ற சேவை. அப்படின்னு என்ன அர்த்தம்? மின்னணு பரிமாற்ற சேவை ஆன்லைன் மூலியமா உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்ல போறது எவ்வளவு? 15,000. ஆமா. பேங்க் தேசிய சேமிப்பு பத்திரம். ஓகேங்களா? அது ஒரு இது மாதிரி பாண்டு மாதிரி தருவாங்க. அது எவ்வளவுனா 10,000. மொத்தம் வந்து 25,000. சரிங்களா? ஓகே. 23/5/2016 முதல், அதாவது ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருக்கும்போது 16 முதல் திருமாங்கல்யம் செய்வதற்கு எவ்வளவு தருவாங்க? 1 சவரன், அதாவது 8 கிராம் 22 கார தங்க நாணயமும் வழங்கப்படும். எல்லா திட்டத்துக்கும் என்ன பண்ணாங்க? தாலிக்கு தங்கன்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து 2வது கட்டம் எவ்வளவு? 50,000. அதுல வந்து அதுல 10,000 போட்டாங்கன்னா 15,000 போட்டு 10,000 வந்து பாண்டு சீட்டா கொடுத்துருப்பாங்க இல்லையா? 25,000க்கு. இல்ல 30,000 ஆன்லைன்ல போட்டு என்ன பண்ணுவாங்க? 20,000 வந்து பாண்டு சீட்டு. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து என்னன்னா இதுல எல்லாத்துக்கும் 1 பவுன் தங்க கொடுப்பாங்க. சரி, இதுல வந்து இந்த திட்டத்துல இது பார்த்தோம். 1, 2ன்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது காலேஜ் படிச்சா 2வது 50,000. காலேஜ் படிக்கலாம் எவ்வளவு? வெறும் ஸ்கூல் எஜுகேஷன் மட்டும் படிச்சா 25,000. அவ்வளவுதானே? எல்லா திட்டத்துக்கும் அதே மாதிரி தான். சரி, இங்க வாங்க. இதுல வந்து இதை 2ஆ பிரிக்கிறோம். எப்படி 2ஆ பிரிக்கிறோம் அப்படின்னா, பிரிவு 1 புதுமண தம்பதியில் ஒருவர் என்னவா தான்? கலப்பு திருமணம்னா என்ன அர்த்தம்? ஒருவர் எஸ்சியா இருக்கணும், எஸ்சி அல்லது எஸ்டியா இருக்கணும். ஓகேங்களா? அடுத்த இது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பழங்குடியினாக இருந்து பிற இனத்தவரை, அதாவது பிசி எம்பிசி யாராவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுவே ரெண்டாவதுல என்னன்னா, புதுமண தம்பதியில் ஒருவர் முற்பட்ட வகுப்பினர் ஆகும். முற்பட்ட வகுப்புனா என்ன அர்த்தம்? அந்த ஓசி சொல்லும் இல்லையா? ஓசி அவதான் இருந்துச்சு. ஆமா. மற்றொருவர் பிற்படுத்தப்பட்டு, அதாவது மற்றொருவர் பிசி எம்பிசி. ஓகேங்களா? மொத்தம் 2 தான். ஒன்னு வந்து எஸ்சி எஸ்டியா இருக்கணும், ஆணோ பெண்ணோ. ஓகேங்களா? அவங்க கல்யாணம் பண்ற போறவங்க பிசி எம்பிசியா இருக்கணும். ஓகேங்களா? இது ஒரு ஸ்கீம். ஓகே. அதே மாதிரி வந்து இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி எம்பிசியா இருந்து அவங்க யாரை கல்யாணம் பண்ணணும்? ஓசியை கல்யாணம் பண்ணணும். ஓகேங்களா? இப்படி மாறி மாறி பண்ணா மட்டும் தான் இந்த 2 வகை. சரிங்களா? ஓகேவா? ஆண்டு வருமானம் இதுக்கு என்ன? இந்த கலப்பு திருமணத்துக்கு. ஏன்னா கலப்பு திருமணம்ன்றது வந்து ஆண்டு வருமானம் கிடையாது.
ஸோ கலப்பு திருமணத்துக்கு எது கிடையாது, ஆண்டு வருமானம் இல்ல. குறைந்தபட்ச வயசு என்னவா தான் இருக்கணும், 18 வயசு தான் இருக்கணும். கல்வி திட்டம் சொன்னலையா, குறைந்தபட்சம் எத்தனை, 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தா, அதுவும் பழங்குடியினருக்கு 5ஆம் வகுப்பான். ஓகேங்களா, 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தா அந்த திட்டம் ஒண்ணு எது 25,000 சொன்னாலே அமௌண்ட் 15,000 வந்து ஆன்லைன்ல போடுவாங்க, 10,000 வந்து என்ன பண்ணுவாங்க, பாண்டு சீட்டு, 1 பவுன் தங்கம். ஓகேங்களா, அதே மாதிரி பட்ட படிப்பு படிச்சிருந்தா 2வது இது. சரிங்களா, இதுக்கு வந்து கால அளவு வந்து எத்தனை, 2 வருஷம் தான். நோட் பண்ணுங்க, கால அளவு எவ்வளவு, கலப்பு திருமணம். ஏன்னா அவங்களுக்கு எதிர்ப்பு இருக்கு இல்லையா வீட்டுல ஸ்டார்டிங்ல, அதனால அப்ளை பண்ண முடியாம இருக்கும். அதனால 2 வருஷம். ஓகேவா, போலாமா அடுத்தது, Yes, sir. போலாமா? ஓகே, நெக்ஸ்ட். டாக்டர் தர்மம்பால் அம்மையார் நினைவு விதவை மறுமண நிதியுதவி திட்டம், விதவை. ஓகேங்களா, சோ அப்போ இது எப்பன்னா 1975. டாக்டர் தர்மம்பால் திட்டம் எப்போ, டாக்டர் தர்மம்பால் வந்தா என்ன வரும், விதவை நினைவு. ஓகேங்களா, அம்மையார் நினைவு விதவை மறுமண நிதியுதவி திட்டம். அதுவே ஈவேரா மணியம்மைன்னு வந்தா விதவை திருமணம் மகளுக்கு சார், மகளுக்கு. மகளுக்கு கொடுப்பாங்க சார். ஓகே ஓகே, அவங்க மகளுக்கு வந்துடணும். சரி, 1975. ஓகேங்களா, நோக்கம் விதவை மறுமணத்தினை ஊக்குவித்தல் மற்றும் விதவைகளுக்கு என்ன பண்ணும், புது வாழ்வு அளித்தல். அதேதான் திட்டம், வேற எதுவும் இல்ல. திட்டம் ஒண்ணு என்னன்னா 25,000, 15,000 பாண்டு, இது மின்னணு 10,000, அதேதான், வேற எந்த இதுவும் இல்ல. 2 வந்து 50,000. ஓகே, இதுல வந்து பயன் பெறுவர் யாரு, மறுமணம் செய்யும் விதவை பெண். ஆமாவா, ஓகே. ஆண்டு வருமானம் என்ன, இதுக்கு வருமான வரம்பு இல்லை. எதுக்கு இல்ல, கலப்பு திருமணத்துக்கு இல்ல, விதவை மறுமணத்துக்கு இல்ல. ஆனா இதுல என்ன கண்டிஷனா, மணமகளின் வயது என்னவா இருக்கணும், மினிமம் வயது என்னவா இருக்கும். மத்ததுக்குலாம் என்ன பார்த்தோம், மத்ததுக்குலாம் என்ன பார்த்தோம், 18 பாமா. இதுக்கு எவ்வளவு இருக்கணும், ஏன்னா விதவை ஆல்ரெடி ஒரு கல்யாணம் முடிஞ்சிருக்கணும்ல. அப்ப எவ்வளவு இருக்கணும்னா வயசு 20 இருக்க வேண்டும். அதுவே அந்த ஆணுக்கு எவ்வளவு இருக்கும், நீ போயிட்டு ஒரு கிழவனை, சாக போற கிழவன் பணத்துக்காக, ஏன்னா இதுல வந்து 50,000 பணம் கிடைக்குது, 1 பவுன் தங்கம் கிடைக்குது. அதனால இப்ப நாளைக்கு சாக போற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அவனை சரி சாவடிச்சிட்டு 50,000 வாங்கினா அப்படியும் இது நடக்கும் இல்லையா. சோ அதனால என்ன பண்றாங்க, 40 வயசுக்கு மேல இருக்கக்கூடாது அந்த மாப்பிள்ளை. ஓகேங்களா, 40 வயசுக்கு மேல இருக்கக்கூடாது. 20 வயசுக்குள்ள பெண் வந்து 20 வயசுக்கு மேல இருக்கணும். மாப்பிள்ளை வந்து கட்டாயம் எத்தனை வயசுக்குள்ள இருக்கணும், 20 வயசுக்குள்ள இருக்கணும். சரிங்களா. திட்டம் 1 கல்வி. திட்டம் 1க்கு என்ன தேவையில்ல, விதவை மறுமணம். இதுக்கு வந்து கல்வி தகுதி தேவையில்லை. ஓகேங்களா, 2வது திட்டம் கண்டிப்பா 2வது திட்டத்துக்கு என்ன வேணும், பட்டப்படிப்பு. திட்டம் 2ன்னு வந்தாலே என்னதான் முடிச்சிருக்கணும், திட்டம் 2ன்னு வந்தாலே பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும். சரிங்களா, ஓகே. சோ இதுக்கு வந்து விண்ணப்பிக்க காலம் வந்து மறுமணம் செய்த 6 மாத காலம். ஓகேங்களா, அதுவே இதுக்கு என்ன பார்த்தோம், கலப்பு திருமணத்துக்கு 2 வருஷம். இது வந்து என்னது, மறுமணம் செய்த நாள் வந்து 6 மாசம். ஓகேங்களா, இதுக்கும் இது வரம்பு இல்ல, வருமான வரம்பு இல்ல, அதுக்கும் வருமான வரம்பு இல்ல. நெக்ஸ்ட் போலாமா, ஈவேரா மணியம்மையார் நினைவு விதவை மகள் திருமண திட்டம். அவங்களோட விதவை மகளோட திருமண திட்டம் 1982. ஓகே, 1982. ஓகே, வருஷம் எழுதிங்க. ஈவேரா மணியம்மையார் நினைவு விதவை மகள் திருமண நிதி திட்டம் வருஷம் வந்து 1982. இது ஏழை கைம்பெண் தாய்மார்களின் துயர் தீர்க்கும் வகையில் அவரது மகளின் திருமணத்தை நடத்துவர்கள். ஓகே, இது என்ன, திட்டம் 1 25,000, திட்டம் 2 எவ்வளோ, 50,000. ஓகே, இதுக்கு என்னென்ன இதுன்னு பார்த்தோம்னா, மணப்பெண்ணின் விதவை தாயிடம் வழங்கப்படும் இந்த காசை. ஓகேங்களா, மணப்பெண்ணின் விதவை தாய் இறக்க நேரிட்டால் மணமகள் பேர்லயே காசு கொடுத்துருவாங்களாம். ஸோ அந்த காசு யாருக்கு தான் போகும், யாரு தான் அப்ளை பண்ண முடியாத, அந்த அந்த விதவை தாய் தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, மணப்பெண்ணின் விதவை தாய் இறக்க நேரிட்டால் யாருக்கு போகும், மகளுக்கு போகும். சரி, ஆண்டு வருமானம் இதுக்கு எவ்வளோ, அப்போ விதவைக்கு இதுக்கு எவ்வளவு, விதவை மகளுக்கு அப்போ இதுக்கு வந்து ஆண்டு வருமானம் 72,000. இப்ப எவ்வளவு, 1,20,000. ஓகேண்ணா, இன்னைக்கு வந்து 1,20,000. சரி, குறைந்தபட்சம் எப்போ ரமேஷ், ஜனவரி 2025 இருந்து மாத்திருக்காங்க சார். ஓகே, 2025 இருந்தா, ஜனவரி 2025. ஓகே, சரி. குறைந்தபட்ச வயது வந்து மணமகளுக்கு 18, ஆணுக்கு எவ்வளவு தான் இருக்கணும், 21 வயது. அந்த குறைந்தபட்ச வயசு எல்லா இதுலயுமே ஆணுக்கு 21 தான் வரும். ஓகேங்களா, திட்டம் 1 கல்வி தகுதி. இதுக்கும் கல்வி தகுதி தேவையில்லை, விதவைக்கும் கல்வி தகுதி தேவையில்லை. ஓகேங்களா, பட்டப்படிப்பு. திட்டம் 2 நாள் பட்டப்படிப்பு. சரி, விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய அளவு விண்ணப்பங்களை திருமணத்திற்கு முன்பாக இது என்ன பண்ணும், திருமணத்துக்கு முன்பாக எத்தனை நாளுக்கு முன்னாடி தந்துடணும், 40 நாளுக்கு முன்னாடி. ஓகேங்களா, ஞாபகம் இருக்கா, கலப்பு திருமணம் தான் கல்யாணம் ஆகி 2 வருஷம் முன்னாடி. ஓகேங்களா, விதவை மறுமணம் தான் கல்யாணம் ஆகி 6 மாசத்துக்குள்ள. ஓகேங்களா, அதுவே வந்து விதவை மகளோட திருமணத்துக்கு என்ன பண்ணா, கல்யாணத்துக்கு முன்னாடியே 40 நாள் முன்னாடியே விண்ணப்பிச்சிடணும். அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண் திருமண நிதி திட்டம் தூங்க. ஓகேங்களா, அன்னை தெரசா ஆதரவற்ற பெண் திருமண நிதி உதவி திட்டம் தொடக்கம் எப்போ, 1985. ஓகேங்களா, 1985. இது வந்து ஆதரவற்ற பெண்களுக்கு பொருளாதார வகையில் திருமணத்தில் உதவுதல். அதுதான் திட்டம் 1 திட்டம் 2. ஓகேங்களா, இதுல வந்து பயன்பெறுவர் தாய் தந்தை இல்லாத சொல்லுங்க ரமேஷ். நேத்து இந்த நந்தாங்கிற ஒரு பையனுக்கு மட்டும் மியூட் எடுத்து விட்டு சார் மெசேஜ் பண்ணிருக்கேன். கொஞ்சம் ஆன்சர் பண்ண அப்படியே. ஆமா ஆமா, நந்தாவே காணுமே, அதின்னு வச்சிருக்கிறாரு, காணுமே அவரே, காணும்.
நந்தா சரி இருக்காரு. தெரியலையாம்மா. மைக் அவரு வாய்ஸ் ரைஸ் பண்ண சொல்லுங்க ரமேஷ் அவரை. அவர் எங்க இருக்கிறான்னு தெரியல. வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஓகே சார், டைம் இல்லை சார், பார்க்கலாம் அவர் சொல்றோம். ஓகே, அடுத்து வாங்க. ஆண்டு வருமானம் வந்து 72,000. ஓகேங்களா, ஆண்டு வருமானம் எவ்வளோ? பயன்பெறுவது வந்து தாய் தந்தை இல்லாத ஆதரவற்ற பெண்கள். தாய் தந்தை இல்லாத ஆதரவற்ற பெண்களே ஆண்டு வருமானம் வந்து 72,000 ரூபாய். ஓகேங்களா, ஆண்டு வருமானம் எவ்வளோ? 72 ரூபாய். எது இருக்கு? அதே தான் 1,20,000 ரூபாய் இன்னைக்கு. ஓகேங்களா, எது எதுக்கு பார்த்தோம்? விதவை மகளுக்கும் சரி, அன்னை தெரசா இதுக்கும் சரி. ஓகேங்களா, ஆமா, இன்னைக்கு வந்து 1,20,000 ரூபாய். குறைந்தபட்ச வயது வரும்போது 18, 21. சரி, அவ்வளவுதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கல்வி தகுதி வந்து இதுக்கும் கல்வி தகுதி தேவையில்லை. ஓகேவா, ஸோ பட்டப்படிப்பு வந்து 2வது திட்டம் மட்டும் பட்டப்படிப்பு. இது என்னன்னா, விண்ணப்பிக்கம் சமர்ப்பிக்க வேண்டிய கால அளவு விண்ணப்பங்களை திருமணத்திற்கு முன்பாக எத்தனை நாள்? 40 நாட்கள். ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுங்க. கடந்த 3 ஆண்டுகளில் சுமார் 1.26 லட்சம், அதாவது இது நம்ம தேவை 1047 கோடி திருமண உதவி அளிக்கப்பட்டது. ஓகேவா, ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் சொல்லலாமா? போலாம் சார். ஓகே, நோட் பண்ணுங்க. வந்து 1960 எந்த திட்டம் வருது? ஒவ்வொரு திட்டம் பார்த்தலாமா? ஒவ்வொரு திட்டம் வந்து நான் ஒரு டேபிள் காலம் போடுறேன். சரிங்களா, ஷார்ட்டா போடலாம். முத்துலட்சுமி ரெட்டி போடலாமா? முத்துலட்சுமி ரெட்டி. 2வது வந்து என்ன சொல்லலாம்? 2வது வந்து திருமணம். அதுக்கடுத்து வந்து விதவை மறுமணமா? மணியம்மை, ஈவேரா மணியம்மை. நீங்க சொல்லலாம், நான் பட்டு போயிட்டே 1968. உங்களுக்கு மறந்துருச்சா? அதுக்கடுத்து வந்து தர்மம் காணமே, பதிலே காணமே. தர்மம் 1975. இந்த உட்காந்து நீங்க யோசிக்கிறதுனால அன்னை தெரசா 1985 சார். டைமே இல்லை. அடுத்து கல்வி சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இருங்க, வெயிட். இருங்க. இப்ப கேக்குங்களா? ஓகே, ஓகேவா? மீண்டும் ஓகே தானே? ஸ்கிரீன் ஓகேவா? ஓகே. முத்துலட்சுமி ரெட்டி, தர்மம்மாள், ஈவேரா மணியம்மை, அது வந்து அன்னை தெரசா. 1968, 1975, 1982, 1985. ஓகே, திட்டம் 1, திட்டம் 2. திட்டம் 1க்கு கல்வி படிப்பு சொல்லுங்க பாக்கலாம். முத்துலட்சுமி ரெட்டிக்கு என்ன பார்த்தோம்? திட்டம் 1க்கு திட்டம் 2 எல்லாத்துக்கும் பட்டப்படிப்பு. திட்டம் 2 எல்லாத்துக்குமே பட்டப்படிப்பு. ஓகேங்களா, திட்டம் 1 இருக்கு. முத்துலட்சுமி ரெட்டிக்கு திட்டம் 1 இருக்குல்ல? 10th சார். 10th பாஸ். 10th படிச்சிருக்கணும். ஓகேங்களா, தர்மம்மாளுக்கோ ஈவேராவுக்கோ இல்ல வந்து அன்னை தெரசாவுக்கோ திட்டம் 1ல கல்வி தகுதி இல்லை.
ஓகேங்களா? அதே மாதிரி மத்த எல்லாருக்குமே பட்டப்படிப்பு தான். திட்டம் 2 பட்டப்படிப்பு தான். திட்டம் 1 எவ்வளவு அமௌண்ட் தரணும்? 25,000. அதுல 15,000 வந்து என்ன பார்த்தோம்? 15,000 வந்து என்னன்னா செக் ஆன்லைன் 10,000 பாண்டு எல்லாத்துக்கும் ஒரு பவுன் நகை 10,000 வச்சுருவாங்க. பாண்ட் சரி, கொடுத்துறேன் இப்போ சார். ஓகே. அடுத்த கேள்வி வந்து வருமான வரம்பு. முத்துலட்சுமி வீட்டு வருமான வரம்பு இருக்கா? கிடையாது. தர்மம்மாளுக்கு வருமான வரம்பு கிடையாதா? விதவைக்கு வருமான வரம்பு கிடையாதா? அதுக்கும் கிடையாது. ஈவேரா விதவைக்கு இருக்கு. எவ்வளவு? விதவையோட மகளுக்கு இருக்கு. விதவை மகளுக்கு 72,000. இன்னைக்கு வந்து 1,20,000. வந்து 1,12,000 இன்னைக்கு சார். 1,20,000. அன்னை தற்சாக்கு 72,000. 20,000 இன்னைக்கு மாறி 1,20,000. எஸ் சார். ஓகே. வேற ஏதாவது இருக்குன்னா எப்ப விண்ணப்பிக்கும் காலம்? முத்துலட்சுமி வேட்டிக்கு சொல்லுங்க. எப்ப விண்ணப்பிக்கலாம்? கல்யாணம் ஆகி 2 வருஷத்துக்குள்ள. தர்மம்மாள் கல்யாணம் ஆகி 6 மாசத்துக்குள்ள. ஈவேரா மணியம்மை அதுக்கும் அன்னை தற்சாக்கும் ஒன்னேதான். என்ன இருக்குன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி 40 நாள். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே 40 நாளுக்கு. அவ்வளவுதான். இதுல வந்து மூலூர் ராமாமிர்த திட்டம் 1989 மூலூர் ராமாமிர்தம் உயர்கல்வி பெண் உறுதி திட்டம் மாத்திட்டு புதுமை பெண் திட்டமா மாத்திட்டாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் போலாமா? முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் 1998. ஆல்ரெடி பார்த்தோமா? முதலமைச்சர் பெண் குழந்தை நேற்றே பார்த்தோமா? எஸ் சார். குழந்தைகளை பார்க்கும்போதே பார்த்துட்டோமா? குழந்தைகள் உங்களுக்கு தெரியுமா? 1992. இது என்ன? சார் தர்மாம்பாள் திட்டத்தை கம்பேர் பண்ணும்போது மீதி எல்லாத்துக்கும் 18 வயசு சார். தர்மாம்பாளுக்கு மட்டும் 20 வயசு வயசு. கூட்டம். வெரி குட். வயசு பார்க்கும்போது எல்லாத்துக்கும் பெண்களுக்கு வந்து எவ்வளவு வயசு இருக்குன்னா மினிமம் வயசு வந்து 18, ஆண்களுக்கு வந்து 21 இருக்கணும். தர்மம்மாளுக்கு மட்டும் விதவைக்கு மட்டும் என்ன பார்த்தோம்னா மினிமம் ஏஜ் என்ன இருக்கணும்? 20க்கு மேல இருக்கணும் பெண்ணுக்கு. ஆணுக்கு வந்து 40க்குள்ள இருக்கணும். ஓகே. முதலமைச்சரோட பெண் குழந்தை பாதுகாப்பு 1992. இது ஏன்னா பெண் கல்வியை மேம்படுத்தணும். ஏன்னா அந்த குழந்தை எத்தனை வரைக்கும் மினிமம் 10வது வரையும் படிக்க வைக்கணும்னு பார்த்தோமா? பெண் சிசுக்குள்ளேயே ஒழிக்கணும். ஏன்னா 2 பெண் குழந்தை இருக்கும். ஒரு வீட்டுல ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ இருக்கணும். அதை காப்பாற்றுறதுதான் திட்டம். ஆண் குழந்தைகளை மட்டுமே விரும்பும் மனப்போக்கை என்ன பண்ணும்? மட்டுப்படுத்துதல். சிறு குடும்பம். ஏன்னா என்னது அவங்க இந்த திட்டத்துக்கான பயனாளியே எத்தனை? 2 பெண் குழந்தை இருக்கணும். இல்ல அது ஒரு பெண் குழந்தை மட்டும் தான் இருக்கணும். கண்டிப்பா அவங்க என்ன பண்ணும்? யாராவது அப்பா அம்மா 40 வயசுக்குள்ள என்ன பண்ணிக்கணும்? குடும்ப கட்டுப்பாடு சார். அப்போ குடும்ப கட்டுப்பாடை ஊக்குவித்தால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கும் இது யூஸ் ஆகுமா? அதை இவங்க போடல. நம்ம சொல்லலாம் இல்லையா? மக்கள் தொகையை கட்டுப்படுத்துதல் போடலாமா இதன் மூலியமா? அதான் சிறு குடும்ப முறையை ஊக்குவித்தல் போடுறாங்க. குழந்தை பாலின விகிதத்தை உயர்த்தல். ஏன்னா பெண் குழந்தைனா குழந்தை பாலின விகிதம் உயரும் இல்லையா? குழந்தை திருமணங்களை தடை செய்யணும். ஏன்னா இது வந்து எத்தனை வயசு மேல? 18 வயசு மேல தான் அந்த காசு ஓகே வழங்கப்படும் உதவி. என்ன சொன்னா ஒரு பெண் இருந்தா 25,000 செலுத்தலாம். பார்த்தோமா? ஒரு குழந்தை மேல 50,000 செலுத்தலாம். 50,000. ஒரு பெண் இருந்தா 25,000. ஒரு பெண் இருந்தா ஒரு பெண்ணுன்னா 50,000 சார். 2 பெண்ணுன்னா 25,000. ஓகே. தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்தில் முதலீடு. இது எதுல முதலீடு செய்யணும்னு பாருங்க. தமிழ்நாடு மின்விசை இந்த 50,000 தூக்கிட்டு போய் இது பண்ணாங்க. தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்துல முதலீடு செய்யப்படுதான். ஓகேங்களா? அந்த பண்டை தூக்கிட்டு முதலீடு செஞ்சுறாங்க. அதுக்கேற்ற வட்டி உங்களுக்கு பின்னாடி வந்துடும். இந்த வைப்பு தொகையின் ரசீது நகல் பெண் குழந்தையின் குடும்பத்திற்கு வழங்கப்படும். அந்த நகலை வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நோட் பண்ணுங்க. தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்தில் முதலீடு செய்யப்படுகிறது. ஓகேவா? ஓகே. இத்திட்டது 2வது திட்டம். அதாவது பெண்ணுக்கு என்னன்னா ஒரு 2 பெண்ணா இருந்துச்சுன்னா ஒரு பெண்ணோட தலைமையில 25,000, 2 பெண்ணுக்கு மொத்தம் 50,000. சரிங்களா? அதேதான். நெக்ஸ்ட் திட்டத்தில் பயன்பெற தேவையான தகுதி என்ன பார்த்தோம்? குடும்பத்துல ஒரே ஒரு பெண் இருக்கணுமா? இல்ல 2 பேர்? ஒரு பெண்ணா இருக்கலாம் இல்ல 2 பெண்ணா இருக்கலாம். பெண்கள் மட்டும் ஒரு பெண் இல்லனா 2 பெண் குழந்தைகள் சார். 1 2 எதிர்காலத்துல என்னது? ஆண் குழந்தையை தத்தெடுக்கவும் கூடாது. ஆண் குழந்தை தத்தெடுக்கவும் கூடாது சார். ஓகே. பெற்றோரில் ஒருவர் எத்தனை வயசு? 40 வயசுல கருத்தடை செய்யணும். ஆணோ பெண்ணோ கருத்தடை செஞ்சுக்கணும் 40 வயசுக்குள்ள. விண்ணப்பிக்கும் போது குழந்தைகளின் பெற்ற என்ன சொன்னா? தமிழ்நாட்டுல மினிமம் 10 ஆண்டுகள் வச்சுக்கணும்னு சொன்னா. ஆமா. குடும்ப ஆண்டு வருமானம் 72,000. இன்னைக்கு வந்து 1,20,000. குடும்ப ஆண்டு வருமானம் 72,000. இன்னைக்கு 1,20,000. குழந்தையின் வயது 3 எப்ப வேணாலும் விண்ணப்பிச்சலாமா? கிடையாது. அந்த குழந்தைக்கு 3 வயசு நிறைவேறதுக்குள்ள என்ன பண்ணும்? நீ விண்ணப்பிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஓகே போலாம். அவ்வளவுதான். குடும்ப கட்டுப்பாட்டை பத்தி சொல்றாங்க. தகவல் என்ன? குடும்ப கட்டுப்பாட்டை பத்தி ஃபர்ஸ்ட் சொன்னவர் பெரியாரு சார். அவரோட கருத்துக்களை வந்து எழுத்துப்பூர்வமா கொடுத்தது வந்து பாரதிதாசன் சார். யாரு? பாரதிதாசன் கவிதை வழியா சொன்னது வந்து குடும்ப கட்டுப்பாட்டை பத்தி சொன்னது வந்து பாரதிதாசன். ஓகே. அடுத்து அரசு சேவை இல்லங்கள். சரி, இது பார்க்கலாம். இது எப்போ வருஷம் இல்ல நம்ம நார்மலா பார்ப்போம் இல்லையா? அந்த தங்கும் விடுதிகள் அந்த மாதிரி அரசு சேவை இல்லங்கள்.
நோக்கம் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பின்தங்கியுள்ள பெண்கள் மற்றும் அவர்களுடைய குழந்தைகளை பாதுகாப்பு, கல்வி, தொழில்நுட்ப பயிற்சி அளித்தல், ஆதரவற்ற ஏழை பெண்களை, விதவைகளை, கணவனால் கைவிடப்பட்ட பெண்களை, வளரிளம் பெண்களை, மாற்றுத்திறனுடைய பெண்களை, மேற்கண்டவர்களோட குழந்தைகள் இவங்க எல்லாத்துக்கும் உணவு, தங்கும் வசதி, மருத்துவ வசதி, தொழில் பயிற்சி, இலவச நோட்டு புத்தகம், சீருடை, காலனி, ஆங்கில திறன் பயிற்சி இதெல்லாமே வழங்குறாங்க. சரிங்களா? நிதி உதவி அரசு சேவை இல்லைங்க, பேரு என்னது அரசு சேவை இல்லம், வருஷம் சொல்லல. 12ஆம் வகுப்பு வரை படித்து முடித்த பெண் குழந்தைகள் உயர்கல்வி பயில்வதை ஊக்கப்படுத்தும் வகையில் தொழில்சார் கல்வி பயின்றிட என்ன கொடுக்குறாங்க, 50,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. ஓகேனா? பட்டப்படிப்பு படிக்கிற வந்து 30,000 நிதி உதவி, தொழில் படிப்பு படிக்க 50,000மும், பட்டப்படிப்பு படிக்க வந்து 30,000மும் நிதி உதவி கவர்மெண்டால் கொடுக்கப்படுது. யாருக்கு அப்படின்னா அரசு இல்லங்கள்ல படிக்கிற, அரசு சேவை இல்லங்கள்ல படிக்கக்கூடிய பெண்களுக்கு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட். தகுதி என்ன? ஆண்டு வருமானம் 72,000 இருக்கணும். இன்னைக்கு எல்லாமே 1,20,000 அவ்வளவுதான். 14 வயதுக்கு மேல 45 வயதுக்குள்ள இருக்கணும். ஆண் குழந்தை 5ஆம் வகுப்பு வரை. ஆண் குழந்தை நான் சொன்னேன் இல்லையா, அவங்களோட குழந்தை இங்க இருந்துச்சுன்னா, ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா அந்த பெண்ணோட குழந்தை, ஆண் குழந்தை அந்த எத்தனை வயசு வரைக்கும் தான் அந்த இல்லத்துல இருக்க முடியும்? 5 வயசு, 5ஆம் வகுப்பு படிக்கிறது தான். பெண் குழந்தை இருந்தா 12ஆம் வகுப்பு வரையும் இருக்கலாம். ஓகே. இது எங்க இருக்குன்னா செயல்படும் மாவட்டம் 6 மாவட்டம். செங்கல்பட்டு ஓகேனா, சேல வந்து சால 2 செங்கல்பட்டு, சேலம், கடலூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, சிவகங்கை. ஓகேங்களா? காவர்சில ஒண்ணுதான் கடலூர். ஓகேனா? சாவர்சில இச்சுவசில 3 சிவகங்கை, அடுத்து செங்கல்பட்டு, சேலம், அடுத்து வந்து தாவர்சில தஞ்சாவூர், திருநெல்வேலி. மொத்தம் 6 மாவட்டம்ல மட்டும் தான் என்ன இருக்கு, இந்த அரசு சேவை இல்லங்கள் இருக்கு. தோழி பெண்கள் தங்கும் விடுதி திட்டம் 2023-24 நோட் பண்ணுங்க. இப்போ இதுல விட்டது தோழி பெண்கள் தங்கும் விடுதி திட்டங்கள். ஓகேங்களா? இதான் நம்ம என்ன பாக்குறோம். இதுல மத்திய அரசுல என்ன திட்டம் சொல்லுங்க போல யாராவது? சக்தி சதன் ஞாபகம் இருக்குங்களா? எஸ் சார், 2021 சார், சக்தி சதன். அதுக்கு முன்னாடி அது என்னன்னா அது 2016ல குடும்ப இல்லங்கள் தொடங்குவாங்க சார். குடும்ப இல்லங்கள்ல குறுகிய காலம் இல்லங்கள். ஓகேனா? குறுகிய கால இல்லம். ஆமா. ஓகேனா? ஓகே, நெக்ஸ்ட். பணிபுரியும் பெண்களுக்கு பாதுகாப்பான மற்றும் வசதியான தங்கும் இடங்கள். இது மோஸ்ட்லி தோழி பெண்கள் யாருக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சொதார்கிரை வந்தபோது அங்க என்ன வரும், விதவை எல்லாருக்குமே வரும், ஆதரவற்ற பெண்ணு எல்லாருமே வரும். இங்க வந்து தோழி பெண்கள் மேல பார்த்தீங்கன்னா அரசு இல்லங்கள், அதுதான் சொதார்கிரை. ஓகேங்களா? அதுதான் சொதார்கிரை. இது வந்து என்னன்னா ஸ்பெசிபிக்கா இது யாருக்காக மட்டும் ஒர்க் பண்றாங்கல்ல, வெளியில போய் ஒர்க் பண்றாங்களா அவங்களுக்கான இல்லம் இது. சரி. பணிபுரியும் பெண்களுக்கு பாதுகாப்பான வசதியான தங்கும் இடங்கள் கிடைப்பதை உறுதி செய்தல். பெண்கள் வேலையில் சேரவும் பொருளாதார சுதந்திரம் பெறவும் இது ஊக்குவிது. ஆமா இல்லையா? இப்போ திருநெல்வேலியில இருக்கிற பொண்ணு வந்து சென்னையில வேலை செய்யுது அப்படின்னா அங்க தங்கத்துக்கான வசதி தேவை இல்லையா? சோ அந்த மாதிரி வசதி ஏற்படுத்தியது. ஓகே. தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனம். இது யாருக்கு இல்லாது? தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பு எப்ப துவங்கிருக்காங்க? 2018-19. இந்நிறுவனம் சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் பெண்கள் தங்கும் விடுதிகள் தொடங்கப்பட்டு வருது. அப்போ இந்த தோழியர் விடுதிகள் எந்த இயக்கத்தின் கீழ இல்ல எந்த அமைப்பு நிறுவனத்தின் கீழே தொடங்கப்பட்டிருக்குன்னா, தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனம் அப்படின்னு ஒரு நிறுவனம் 2018-19 ஆரம்பிச்சு அதுக்கு கீழே தான் இந்த தோழியர் விடுதிகள் செயல்படுது. சரிங்களா? சரி. இது வந்து பல்வேறு மாவட்டங்கள் தொடங்கியிருக்காங்க. இது அளிக்கப்படும் வசதி என்ன? பயோமெட்ரிக் நுழைவு. அப்படின்னு என்ன அர்த்தம்? கைரேகை வச்சுதான் உள்ள போக முடியும். சரிங்களா? பயோமெட்ரிக் நுழைவு, 24/7 பாதுகாப்பு, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், குறைந்த கட்டணம். ஓகேங்களா? கண்காணிப்பு கேமரா இருக்கு, வைஃபை இருக்கு, வாகன நிறுத்தம் இருக்குது, இதர வசதிகள் இருக்கு. இது வந்து எத்தனை மாவட்டங்கள் செயல்படுத்துறாங்க இந்த தோழிகள் விடுதி? அரசு குறுகிய இல்லங்கள் எங்க பார்த்தோம்? அரசு சேவை இல்லங்கள் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் பார்த்தோம்? 6. அது மாதிரி செயல்படுத்தும். இது வந்து எங்க அப்படின்னு பார்த்தோம்னா 9. ஓகேங்களா? சென்னை இருக்கிறதுல கண்டிப்பா நமக்கு பெரிய ஊர் என்ன? பெரிய ஊர் சென்னை. 6 மாநகராட்சி சொல்லுவோமா? நம்ம அப்ப ஸ்டார்டிங்ல வந்தது சென்னை சொல்லிடலாம். அடுத்து வந்து கோயம்புத்தூர், சேலம், திருச்சி சொல்லமா? சென்னை, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி. ஆமா, இதெல்லாம் வந்து நமக்கு பெருசா வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இந்த பெரம்பலூர், விழுப்புரம் இதெல்லாம் வந்து பாலின வயது குறைவா இருக்குன்னு இடம் பார்ப்போம். தஞ்சாவூர், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, வேலூர், சேலம். சரிங்களா? மொத்தம் 9 மாவட்டம். அது என்னன்னு கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. சென்னை சாவரிசையில 2 இருக்கு, சென்னையும் சேலமும். ஓகேங்களா? அடுத்து வந்து காவரிசையில 1 தான் கோயம்புத்தூர். ஓகேங்களா? அப்புறம் வந்து பாவரிசையில 1 தான் பெரம்பலூர். மீதி வந்து தாவரிசையில தஞ்சாவூர், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, இன்னொன்னு வந்து லாஸ்டா வேலூர், விழுப்புரம். 9. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? எத்தனை மாவட்டம்? இதை கேள்வி கேட்பாங்க. எத்தனை மாவட்டம்ல தோழியர் விடுதிகள் தொடங்கப்பட்டிருக்குன்னு கேட்டா 9. 2023-24 பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தமிழ்நாட்டில் ஒரு நிறுத்த மையம். இதனால ஒன் ஸ்டாப் சென்டர் ஆர் சகின்னு சொல்லுமா? ஞாபகம் இருக்கா? மத்திய அரசுல நேற்று பார்த்தோமா? 2015. ஓகேங்களா? இது சகிக்கு வந்து ஃபண்ட் எங்க இருந்து வரும்னு பார்த்தோம். சகிக்கு
நிர்பயா நிதி ஞாபகம் இருக்கா? 2013 ஓபன் பண்ண சார் நிர்பயா நிதி 2013 சார் 2013 தொடக்கம் 2015 ஏப்ரல் 1. ஓகேங்களா? 2015 ஏப்ரல் 1. இது வந்து முழுக்க யார் சொன்னா? சகிக்கு முழுக்க பண்டு கொடுத்தது மத்திய அரசு தான். அதான் நிர்பயா திட்டத்திலிருந்து எடுத்துப்பாங்க. சரிங்களா? ஓகே. தனியார் மற்றும் பொது இடங்களில் குடும்பத்தில் சமுதாயத்தில் பணிபுரியும் இடத்தில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவுறதுதான் அது. நான் சொல்லிட்டேன் ஒன் ஸ்டாப் சென்டர். என்ன சொல்லிட்டேன்? ஒரே இடத்துல எல்லா வசதியும் கொடுக்கும். என்ன வசதி? ஒரு பெண் வந்து இப்ப பாலியல் துன்புறுத்தலால் ஆளாக்கப்பட்டுருச்சு, அந்த பெண்ணுக்கு மருத்துவ உதவி கிடைக்கணுமா? சொன்னா அந்த பெண்ணை வந்து துன்புறுத்துவாங்க, மருத்துவ உதவி கிடைக்கணும். அந்த பெண்ணுக்கு சட்ட ரீதியான சேவை, அந்த பொண்ணை துன்புறுத்தவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கி தரணுமா? அப்ப சட்ட ரீதியான சேவை. மனநல ரீதியான ஆலோசனை, அந்த பெண் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம், மனநல ரீதியான ஆலோசனை தேவைப்படுமா? தற்காலிகமா அந்த பொண்ணு தங்கத்துக்கு வசதி தேவைப்படுமா? சொல்லிருக்குமா? அப்ப இது எல்லாமே என்ன பண்ணும்? இதெல்லாம் ஒரே இடத்துல கொடுக்குது இல்லையா? ஆமா தானே? இப்ப இல்லன்னா நீ என்ன பண்ணும்? மருத்துவத்துக்கு ஒரு இடத்துக்கு ஓடணும், சட்ட ரீதியா அவனை வக்கீல் பிடிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போகணும், மனநல ரீதியா டாக்டர் கிட்ட ஒரு இடத்துக்கு போகணும், தற்காலிக தங்க இடம் ஒரு தான் போகணும் இல்லையா? இதெல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய திட்டத்துக்கு பேர் தான் அது சகி. ஓகே. நெக்ஸ்ட், இத்திட்டம் தற்போது நான் சொல்றேன் எதோட இணைக்கப்பட்டதுன்னு சொன்னேன்? மிஷன் சக்தி திட்டத்தோட இணைக்கப்பட்டது. 2021, 22 இருந்தது. 2024 ஜூலை நிலவரப்படி இந்தியா முழுவதும் எத்தனை இருக்கு? 2024 ஜூலை கணக்குல 785 ஒரு நிறுத்த மையங்கள் செயல்படுது. எத்தனை? 785. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 48 ஒரு நிறுத்த மையங்கள் செயல்பட்டு வருது. எத்தனை மொத்தம்? 48 தமிழ்நாட்டுல. அதாவது இந்தியா முழுவதும் 785. ஓகேங்களா? 785. தமிழ்நாட்டுல மட்டும் 48. ஓகேங்களா? சரி. இம்மையங்கள் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகங்கள். அப்போ இந்த மையங்கள் எங்க இருக்கு? நம்ம நினைப்போம் இந்த 48 அது எங்க இருக்குன்னா மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையிலயோ இல்ல மருத்துவக் கல்லூரியிலயோ. ஓகேங்களா? மாவட்ட அளவுல இருக்கக்கூடிய அரசு மருத்துவ தலைமை மருத்துவமனைகள்லயோ இல்ல மருத்துவக் கல்லூரியிலயோ. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் போலாமா? தமிழ்நாட்டில் பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் ஆல்ரெடி பார்த்தோமா? 2015 ஜனவரி 22 சொல்றேன்னா குழந்தை பாலின விகிதம் குறைவாக உள்ள மாவட்டமா? இது வந்து மிஷன் சக்தி திட்டத்தோட இணைக்கப்பட்டதா? கூற்று கேட்டுதானா? மிஷன் சக்தியோட இணைக்கப்பட்டதா? ஆமா, இணைக்கப்பட்டதுன்னு பார்த்தோமா? ஓகே. பெண் குழந்தைகளின் கல்வி அதிகரிக்கணுமா? இதோட கூற்று. ஏன்னா பெண் குழந்தைகளை சிசு கொலையை தடுக்கணும், குழந்தைகளின் கல்வியை அதிகரிக்கணும். பார்த்தோமா? ஓகே. குழந்தை பாலின விகிதம் அதிகரிக்குமா? அதிகரிக்காத திட்டம்? அதிகரிக்கும். சிசு கொலையை தடுத்துட்டாலே குழந்தை பாலின விகிதம் அதிகரிச்சிருமா? ஆமா. ஓகே. இது எங்க பார்த்தா 2015 கடலூர்ல பார்த்தோமா? 2018 10 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டதுன்னு சொன்னா 2018. இன்னொரு இடத்துல 11 பார்த்தோம்னா 10. ஆமா, இந்த இடத்துல 10 கொடுத்துறாங்க. நோட் பண்ணி 2018 10 இடத்துல விரிவாக்கப்பட்டது. சரி. நெக்ஸ்ட் அந்த 10 எந்த இடம்? அந்த 10 என்னது? தேசிய சராசரியை விட குறைவாக உள்ளதா அதிகமா உள்ளதா? அந்த 10 இடம் குறைவா இருக்கு. ஓகே. இது அப்புறம் மிஷன் சக்தின்ற திட்டத்தோட என்ன பார்த்தோமா? தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்துது. அதுக்கப்புறம் அனைத்து மாவட்டம் விரிவுபடுத்திட்டா. இதனால தமிழ்நாடு இந்த திட்டத்தை சிறப்பா செயல்படுத்துன்னு சொல்லி எந்த வருஷம் விருது வாங்கிச்சுன்னு சொன்னேன்? 2019. எதுவுமே புதுசா கிடையாது. அப்புறம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் சொன்னா ஞாபகம் இருக்குன்னா? விழிப்புணர்வு ஏற்படுத்தும், அவேர்னஸ் ஏற்படுத்தும், நாடகம் நடிக்கும், விளம்பரம் செய்யும் சொன்னா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இத்திட்டம் குறித்து பொதுமக்களிடையே அனைத்து ஊராட்சிகள் வட்டாரங்கள் மற்றும் மாவட்டங்களில் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஓகேங்களா? வட்டார அளவுலயோ ஊராட்சி அளவுலயோ பஞ்சாயத்து அளவுலயோ என்ன பண்ணோம்? ஓகேங்களா? விழிப்புணர்வு. திட்ட நிதியில் பெருந்தொகை எதுக்குதான்? இந்த திட்டத்துல பெருந்தொகை எதுக்குதான் செலவிடப்படும்? ஏன்னா விழிப்புணர்வு. இப்ப நமக்கு தெரியுமா? வீட்டிலேயே ரகசியமா வச்சு கொண்டுறான் குழந்தைய. அப்ப என்ன பண்றான்? விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லி விழிப்புணர்வு தான் பெருந்தொகை. ஓகே. கண்காணித்தல் நான் என்ன சொன்னேன்? ஞாபகம் இருக்கலாம்? மாநில செயற்குழுக்கு என்ன சொன்ன? முதலமைச்சர் வரக்கூடாது. மாநில செயற்குழு வந்தா யார் சொன்னேன்? தலைமை செயலர் தலைமையிலையும். மாவட்ட செயற்குழுல வந்து மாவட்ட. இதெல்லாம் உங்களுக்கு நான் நடத்திட்டேன். எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டேன். நான் நடத்திட்டேன். எதுவும் இது பண்ணல. சரிங்களா? போல மாட்டுது. மாவட்டங்களுக்கு திட்ட நிதி ஒதுக்கீடு சொன்னா எங்க அது 918க்கும் குறைவாக உள்ள. அதான சொன்ன தேசிய சராசரி வந்து 919 இருக்கும். அதோட 918க்கும் குறைவாக உள்ள மாவட்டங்களுக்கு. ஓகேங்களா? ஆண்டுக்கு எத்தனை லட்சம் சொன்னேன்? நான் சொன்னேன் ஒரு மாவட்டத்துக்கு கல்வி திட்டத்திலே சொன்னேன் இல்லையா? ஒரு மாவட்டத்துக்கு எவ்வளவுதான் ஒதுக்குது திட்டம்? 40 லட்சம் ஒதுக்கீடு செய்யுது. ஓகே. அது 918 குறைவா இருந்துச்சுன்னா 918 முதல் 918க்கு மேல, அதாவது 52 வரை இருந்துச்சுன்னா அந்த மாவட்டங்களுக்கு எவ்வளவு? ஒரு 10 லட்சம் கம்மி, 30 லட்சம். ஓகேங்களா? அதே வந்து 952க்கும் மேல இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து 20 லட்சம். ஓகேங்களா? சோ அப்போ ஏன்னா 918 சராசரி, 918 இருந்து 918 கம்மியா இருந்தா 40, 918 இருந்து 952 வரையும் இருந்தா எவ்வளவு சொன்னோம்? 30. 952 மேல இருந்துச்சுன்னா 20 லட்சம். சரி. குறுகிய கால தங்குமிடம் சக்தி சதன் சொன்னமா 2016 சக்தி சதன் சொதார் கிரேன் இருக்கும். ஓகேங்களா? சக்தி சதன் பார்த்தோமா 2014 தான் பேர் மாறி இருக்குன்னு சொன்னோமா?
நோக்கம் இக்கட்டான சூழ்நிலைகளில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மறுவாழ்வு அளிக்கணும். இதோட இது எவ்வளவு 60:40 பார்த்தோமா நிதி பதிவு. இதுதான் குறுகிய எஸ் அரசு சார். சேவை இல்லாமலே அதே மாதிரிதான் உணவு, உடை, தங்குமிடம், சட்ட உதவி, மருத்துவ உதவி, பயிற்சி, மனநல ஆலோசனை. கால அளவு வந்து 3 to 5 வருடம் வரை தங்கலாமா. ஒரு பாதிக்கப்பட்ட இல்லத்தில் பாதிக்கப்பட்ட பெண்கள் எத்தனை வருஷம் தங்கலாம்? 3 to 5 வருஷம் 3 தங்கலாம். ல இருந்து 5 வருஷம் வரைக்கும். தமிழகத்துல ஒரு சக்தி சதன் இல்லத்தில் 50 பெண்கள் தங்கும் வகையில் தன்னார்வ தொண்ணூறுகள் 33 இல்லங்கள் செயல்பட்டு வருது. அப்போ தமிழ்நாட்டுல சக்தி சதன் இல்லம் எத்தனை இருக்கு? தமிழ்நாட்டுல மொத்தம் இது 33 வந்து சார். இந்தியா முழுவதும் இருக்குது. ஓகேவா? ஆமா. தமிழ்நாட்டுல வந்து என்ஜிஓ மூலியமா இது செயல்பட்டு வருது. எத்தனை இல்லங்களுக்குன்னா 33 இல்லங்கள். எத்தனை? 33 இல்லங்கள். ஓகேவா? ஒரு சக்தி சதன்ல எத்தனை பெண்கள் தங்கலாம்? 50 சார். தமிழ்நாட்டுல மட்டும். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே. தமிழ்நாடு மகளிர் மகளிர் ஆணையம் நேத்தே சொன்னா தேசிய அளவு சட்டம் வந்து 90. ஓகேவா? எஸ் சார். தேசிய அளவு ஆணையம் வந்து தேசிய ஆணையம் வந்து 92 ஜனவரி 31. ஓகேங்களா? யாரு பார்த்தோம் தலைவர்? ஜெயந்தி பட்நாயக் முதல் தலைவர். ரெண்டாவது யார் சொன்னோம்? விஜயகுமார். ரெண்டாவது இல்ல சார். கரண்ட்ல விஜய் கிஷோர் ரகாஸ் சார் பார்த்தோம். கரண்ட்ல விஜய் கிஷோர் ராகத் சார் பார்த்தோமா? வெரி குட். ஓகே. மாநில மகளிர் ஆணையம் 93 பெண்களின் நலனை பாதுகாக்கும் மற்றும் பெண்களின் நிலை குறித்து பாலின பாகுபாடு தொடர்பான, அதாவது பெண்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் யார் வருவா? இவங்க வந்துருவாங்க. ஓகேங்களா? சோ ஒரு தலைவர் 7 அலுவல் சார். அங்க என்ன பார்த்தோம்? அங்க ஒரு தலைவர் 5 உறுப்பினர் பார்த்தோமா? அதுல மினிமம் எஸ் சார். ஒரு தலைவர், ஒரு செயலாளர், ஒரு அப்புறம் 5 உறுப்பினர்கள். ஓகே. இங்க வந்து என்னன்னா ஒரு தலைவர் 7 அலுவல் சாரா உறுப்பினர், 2 அலுவல் சார் உறுப்பினர், மொத்தம் எத்தனை பேரு? 9 பேர். ஓகேங்களா? 7 அலுவல் சாரா உறுப்பினர், 2 வந்து என்ன இருக்கணும்? ஓகேங்களா? 2 வந்து அலுவல் சார் உறுப்பினர்கள். மொத்தம் அலுவல் சாரா உறுப்பினர்கள் வந்து 5 + 2 = 7. அப்படின்னா என்ன சொல்ல வராங்க சொல்லுங்க போலாம். அலுவல் சாரா உறுப்பினர்கள் வந்து ஒரு தலைவர், 7 அலுவல் சாரா உறுப்பினர்கள், 2 அலுவல் சார் உறுப்பினர்கள். அலுவல் சாரா உறுப்பினர்கள் 2 வந்து கம்பல்சரி வந்து பார்த்தா லேடிஸ் இருக்கணும். அதுக்கு அடுத்து வந்து எஸ்சி எஸ்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சார். சம்பந்தப்பட்ட ஓகே. 3 நபர்கள் மகளிரா இருக்க வேண்டுமா? மொத்தமே 3 நபர்கள் மகளிரா இருக்க வேண்டும். ஓகேங்களா? 2 நபர்கள் வந்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில இருந்து 2 உறுப்பினர் வந்திருக்கணும். ஒருவர் வந்து எஸ்சியா இருக்கணும், ஒருவர் வந்து எஸ்டியா இருக்கணும். சரிங்களா? அந்த அலுவல் சாராத உறுப்பினர்கள் 7 பேர் சொல்றோம் இல்லையா? அந்த 7 பேர்ல வந்து என்ன சொல்றாங்க? இருங்க, 5, 6, 7 அதில் தான் சொல்றாங்க. ஓகே. அதுல வந்து 5 + 2ன்னு சொல்ல வராங்க. 3 நபர்கள் வந்து மகளிரா இருக்கணும், 2 நபர்கள் வந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில இருந்து இருக்கணும். ஓகே. அது வந்து ஒருவர் வந்து எஸ்டி, ஒருவர் வந்து எஸ்சி. ஓகேவா? எல்லாத்துலயும் சேர்த்துட்டாங்க. அலுவல் சாரா உறுப்பினர் மொத்தம் 2 பேர். அந்த 2 பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அலுவல் சாரு அரசு செயலர், சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமை தொகையோட செயலாறு. ஓகேங்களா? செயலர் சொல்றோம்ல, ஹெட், எல்லாருக்கும் ஹெட். ஓகே. அரசு செயலர், சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை. ஓகே. அதே மாதிரி சமூக நல இயக்குனர், அதோட உறுப்பினர் செயலர் ஒருத்தர் இருப்பாராம். ஓகேங்களா? மொத்தம் 2 பேர். சமூக நல இயக்குனர்ல உறுப்பினர் செயலர் ஒருத்தரும், அரசு செயலர். இவங்க தான் அலுவல் சார்ந்த உறுப்பினர்கள். ஓகே. தற்போதைய தலைவர் யாருன்னா ஏஎஸ் குமாரி. அதான பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ரேக்கா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ரேக்கா இருப்பாங்க. இப்போ வந்து யாரு? குமாரி. நவம்பர் 2024 படி. ஓகேவா? போல மாத்துது. கேக்குங்களா? ஓகே சார். போலாம் சார். ஓகே. ஆணையத்தின் பணிகள் என்ன? நார்மலா யோசிங்க. இதுல இருக்கிறதெல்லாம் மனப்பாடம் பண்ண கிடையாது. ஒரு பெண்ணோட ஓகேங்களா, ஒரு பெண்ணுக்கு ஏதாவது பாலியல் துன்புறுத்தலோ இல்ல ஒரு பெண்ணோட அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போதோ ஓகேங்களா, அப்போ அதை பாதுகாக்கிறதுக்காக யார் வருவா? மனித உரிமை ஆணையம். சரி, இந்த மனித உரிமை ஆணையத்துல நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கேஸ் எடுத்துக்குமா? அதை விசாரிக்கும். நீ கம்ப்ளைண்ட் பண்ணல, அதுவே கேஸ் எடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கா இல்லையா? இப்ப மாநில ஓகே ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் இப்ப ஒரு பெண்ணுக்கான அடிப்படை உரிமை மீறப்படுது. அப்ப அவங்களே என்ன பண்ணுவாங்க? வாண்டடா கேஸ் எடுத்து மூவ் பண்ணி கொடுப்பாங்க. நீ இது பண்றது சரி. இந்த ஆணையம் எதுக்கு ஈக்குவல்? எந்த வகை ஆணையத்தை படிச்சாலும் இந்த ஒரு பாயிண்ட் வந்துடும். இந்த ஆணையங்கள் எதற்கு ஈக்குவலான ரைட்ஸ் இருக்கு? சிவில் நீதிமன்றம் சொல்லணும் இல்லையா? உரிமையல் நீதிமன்றத்துக்கு ஈக்குவலான ரைட்ஸ் பெற்றிருக்கும். யார வேணாலும் என்ன பண்ணும்? நேர்ல கூப்பிட்டு ஆஜராக அரசாங்கம் என்ன பண்ணும்? நேர்ல கூப்பிட்டு விசாரணைக்கு அழைக்கும் அப்படின்னு பாத்துருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? ஆமா, அதான் அரசியலமைப்பு மற்றும் பிற சட்டங்களில் பெண்களுக்கு அளிக்கப்பட்ட பாதுகாப்பு உரிமையிலே ஆய்வு செய்தல். பெண்களின் மேற்கண்ட பாதுகாப்பு உரிமையை நன்முறையில் பேண தேவை போனதெல்லாம் உரிய பரிந்துரை கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணும்? உரிய பரிந்துரையோ இல்ல அட்வைஸோ அனுப்பும். தற்போது நடைமுறையில் உள்ள சட்ட திட்டங்களில் பெண்கள் நலன் குறித்த பிரிவுகளை ஆய்வு செய்து குறைபாடுகள் இருப்பின் அவற்றை களையும் வகையில் திருத்தங்கள் கொண்டு வருது. சரிங்களா? அரசியலமைப்பு மற்றும் பிற சட்டங்களுக்கு இல்லைன்னா பெண்களின் உரிமையில் உள்ள சட்ட மீறல்கள் இருந்தால் அதை தக்க அதிகாரம் பெற்றவர்களை அணுகுதல். அனைத்து நிலைகளிலும் பெண்கள் வளர்ச்சியை மதிப்பீடு செய்தல்.
சிறைச்சாலைகளிலும் பெண்கள் பாதுகாப்பு இல்லங்களிலும் மற்றும் பெண்கள் கைதிகளாக வைக்கப்பட்டிருக்கும் இடங்களை ஆய்வு செய்து குறைகளை என்ன பண்ணும், கண்டறிஞ்சு அவங்களுக்கு தேவையானதை இது பண்ணும். பொதுமக்கள் கருத்து கேட்பு முகாம்கள் மூலம் பெண்களின் பிரச்சனைகளை கண்டறிந்து தேவை நடவடிக்கை எடுத்தல், பெண்களின் உரிமைகளை பேணுகின்ற சட்டங்கள் தொடர்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துறது. அதேதான், இது ஃபுல்லா அதேதான் இருக்கும். மகளிரின் உரிமைகளை பாதுகாக்க மகளிர் கல்லூரிகளில் என்ன பண்ணும், அப்பப்போ ஆலோசனை வழங்கும். உள்ளாட்சி பெண் பிரதிநிதிகளுக்கு விழிப்புணர்வு அளித்தல், பணியிடங்களில் பாலியல் வன்முறைகளை தடுக்க விழிப்புணர்வு பயிற்சி, ஆணையத்திற்கு வருகின்ற புகார்களை என்ன பண்ணும், மாவட்ட தோறும் சென்று நேரடியாக மனுதாரர்களை சந்தித்து பிரச்சனைகளை களையணும். சமரச பேச்சுவார்த்தையின் மூலம் பாதிக்கப்பட்ட பெண்களின் பிரச்சனைகளை குறித்து ஆய்வு செய்து நீதி அறிக்கை செய்தல். அவ்வளவுதான். ஓகேங்களா. மகளிர் தொழில் கூட்டுறவு சங்கங்கள், மகளிர் தொழில் தேசிய மகளிர் ஆணையம் ஒரு கேஸ் இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள எடுத்து நடத்திட்டு இருக்குன்னா தமிழ்நாட்டு மகளிர் ஆணையம் அவங்க அதுல இன்வால்வ் ஆக முடியாது. ஓகே ஓகே. தேசிய மகளிர் ஆணையம் இருக்கும்போது தமிழ்நாடு அவங்களுக்கு கூட தான் ஹெல்ப் தான் பண்ண முடியும், தவிர எதுவும் பண்ண முடியாது. ஓகே சரி, நெக்ஸ்ட் வாங்க. இது மகளிர் தொழில் கூட்டுறவு சங்கம். இது அவ்வளவு தேவையில்லை, இதுல ஒண்ணும் இல்லை. ஓகேங்களா. மகளிர் தமிழக சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் 124 மகளிர் கூட்டுறவு சங்கங்கள் உள்ளன. சரிங்களா. மாநில பெண்கள் அதிகாரம் அளிப்பதற்கான மையம், அப்புனாலே மையம் சொல்றாங்க. இது எப்படின்னா மிஷன் சக்தி திட்டத்துக்கு கீழே இந்த மையம் தமிழ்நாட்டுல செயல்படுது. அவ்வளவுதான். ஓகேங்களா. மாநில பெண்கள் வள மையம், இதை நோட் பண்ணுங்க, 2014 மாநில பெண்கள் வள மையம், ஸ்டேட் ரிசோர்ஸ் சென்டர் ஃபார் உமன். சரிங்களா. இது எப்ப தொடங்கப்பட்டாங்க, மாநில பெண்கள் வள மையம் எப்போ, 2014. மாநில பெண்கள் வள மையமானது கீழ்கண்ட பரிந்துரைகளை மாநில அரசுக்கு வழங்கி வருகிறது. அது ஒண்ணு இல்ல, பெண்கள் மையமாக கொண்ட ஒருங்கிணைந்த சேவை மையம், பெண்கள் உதவி மையம் போன்ற திட்டங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கான தொழில்நுட்ப ஆலோசனை வழங்குது. இது என்னன்னா பெண்களோட வள மையம். அப்ப என்ன பண்ண, மாநிலத்துல பெண்களை மையமாக கொண்ட ஒருங்கிணைந்த சேவை மையம், பெண்கள் உதவி மையம் போன்ற திட்டங்கள் என்ன பண்ணுதுன்னா சிறப்பாக செயல்படுத்துவதற்கான தொழில்நுட்ப ஆலோசனை வழங்குது கவர்மெண்ட்டுக்கு. பெண்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து ஆய்வு செய்து, பெண்கள் தொடர்பான அரசு திட்டங்கள், கொள்கைகள், சட்டங்கள் குறித்து ஆய்வு செய்து. அதே மாதிரிதான் எது எப்படின்னா மகளிர் ஆணையம் மாதிரி தான் எதுவும் செயல்படுது. மாவட்ட மற்றும் வட்டார பெண்கள் வளமையம், அது மாநில அளவுக்கு இது ஒரு மாவட்ட பெண்கள் வள மையமானது மாநில மற்றும் வட்டார வள மையங்களுள் ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுது. ரொம்ப கீழே இருக்கிறது வட்டார வள மையம். அப்போ ஃபர்ஸ்ட் என்னது, மாநில அளவில் இருக்கிறது மாநில வள மையம், கிராம லெவலில் இருக்கிறது வட்டார வள மையம், நடுவில் இருக்கிறது மாவட்ட பெண்கள் வள மையம். ரெண்டுத்துக்கும் அது பாலமா இருக்குதுன்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா. ஓகே, வேற ஒண்ணும் இல்ல. முன்னேற விளையும் 2 மாவட்டங்களான இந்த மையங்கள் எங்கெங்க இருக்கு அப்படின்னா, அரசு துறை திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியிலே மாணவர் தன்னார்வலர்கள் மூலம் கிராமந்தோறும் மேற்கொண்டு ஏழை எளிய மக்கள் அதிக எண்ணிக்கையில் அத்திட்டங்கள் பயன்பெற உதவுகிறது. ஓகே, முன்னேற விளையும் 2 மாவட்டங்களான எங்க, நம்ம தமிழ்நாட்டில எங்கன்னா விருதுநகரும் ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல தலா 8 வட்டாரங்களில் வட்டார பெண் வள மையங்கள் செயல்படுகின்றன. எங்கதான் இது, ஏன்னா அங்கதான் முன்னேற விரும்பக்கூடிய அப்படின்னு சொல்லி இந்த இடத்த சூஸ் பண்ணிருப்பாங்க. எங்க, விருதுநகர்லயும் மாவட்ட இதுலயும் ராமநாதபுரத்துல மட்டும் 8 வட்டார மையங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல வராங்க. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா. ஆல்ரெடி இந்த சமூக நல சட்டம் எல்லாம் பார்த்தோம். வரதட்சணை தடுப்பு சட்டம் பார்த்தோம் 1961. அதோட மாநில விதிகள் 2004 நோட் பண்ணீங்க. அதோட விதிகள், வரதட்சணை தடை சட்டம், அதோட விதிகள் எதெல்லாம் அதோட விதி ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2004 வெளியிட்டு இருக்காங்க. குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாப்பு சட்டம் பார்த்தோம். சட்டம் 2005 செயல்படுத்தப்பட்டது. எப்போ செயல்பட்டு டேட் ஏதாவது ஞாபகம் இருக்கா? டேட் பார்த்தோமா, ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா? டேட்டு அக்டோபர் 26 ஞாபகம் இருக்கா? நேற்று பார்த்தோமா, பாருங்க, எடுத்து பாருங்க, எழுதி வச்சீங்கன்னா பாருங்க. உங்களை அக்டோபர் 26 டேட்டோட பார்த்தோம். சரிங்களா. ஓகே, பணியிடங்களில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல் என்ன சட்டம், போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, போஸ்ட் 2013. அதோட விதிகள் 2013. தமிழ்நாடு விதிகள் மற்றும் இல்லங்கள் ஒழுங்குமுறை சட்டம், தமிழ்நாடு விடுதிகள் மற்றும் இல்லங்கள், விடுதிகளை என்ன பண்ணோம், இது பண்ணோம், இல்லங்களை ஒழுங்குமுறைப்படுத்தணும்னு சொல்லி சட்டம் போட்டுதான் 2014. மற்றும் மாநில விதிகள் அதுக்கான விதிகள் 2015. அவ்வளவுதான். ஓகேங்களா. தமிழ்நாடு சமூக நல வாரியம் சொல்லாம எப்ப வந்துச்சுன்னு, இந்திய அளவுல எப்போ ஒரு சமூக நல வாரியம் 1900 சமூக நல வாரியம் ஞாபகம் இருக்கா? தேசிய சமூக நல வாரியம் எப்போ 56 சார்? 56 ஃபர்ஸ்ட் தேசியம் வராம தமிழ்நாடே 54. அப்ப அது எப்போ வரும்? 53. ஓகேங்களா. 1953 ஓகேங்களா தேசிய சமூக நல வாரியம். ஓகே, மாநில சமூக நல வாரியம் தமிழ்நாடு சமூக நல வாரியம் 1954. சரிங்களா, நோட் பண்ணி வச்சு. தமிழ்நாட்டில் 1954 ஆண்டில் துவங்கப்பட்ட தமிழ்நாடு சமூக நல வாரியம் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு நிதியுதவி அளித்து, அதாவது தமிழ்நாடு சமூக நல வாரியம் இது பேரு. இது என்ன பண்ணும்னா தன்னார்வ தொண்டு நிறுவனம் NGOக்கு என்ன பண்ணும், நிதி உதவி அளிச்சு வறுமை கோட்டில் கீழ் வாழும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் முன்னேற்றத்தாக செயல்படும். இது தமிழ்நாடு சமூக நல வாரியம் பெண்களுக்கு மட்டும் கிடையாது,
முதியோர், குழந்தைகள் எல்லாத்துக்குமே வரும். அதுல ஹைலைட்டடா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு வந்து என்ன பண்ணுன்னா முன்னேற்ற உதவுதான். தமிழ்நாடு சமூக நல வாரியம் எத்தனை தலைவர்? ஒரு தலைவரையும் 15 அலுவல் மற்றும் 15 அலுவல் சாரா மொத்தம் 31 பேர். தலைவர் 1, 30 உறுப்பினர்கள். அது 15 அலுவல் சாரு, 15 அலுவல் சாரா. இவ்வாரியம் ஒன்றியம் சமூக நல வாரியத்தின் திட்டங்கள், அதாவது ஒன்றியனது மத்திய அரசோட சமூக நல வாரிய திட்டங்கள் மற்றும் மாநில அரசோட திட்டங்களை நன்முறையில் செயல்படுத்துவதை கண்காணித்து வருகிறது. அதான் சமூக நல திட்டங்கள் இருக்கு இல்லையா, அதை கண்காணிக்கிற வேலை தான் இந்த சமூக நல வாரியத்துக்கு. தமிழ்நாடு சமூக நல வாரியம் தன்னார்வ தொண்ணூறுகளுக்கு என்ன பண்ணுது? உதவி செஞ்சு பெண்களுக்கு கல்வி, பயிற்சி, விழிப்புணர்வு, குடும்ப நல ஆலோசனை ஆகியவற்றை வழங்குவது. ஓகேங்களா? விருதுகள் என்ன பார்த்தா, இதே வந்து இந்திய அளவுல பெண்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருது என்ன? ராஷ்டிரிய நாரி சக்தி சார். நாரி புரஸ்கார். நாரி சக்தின்றது நாரி சக்தி புரஸ்கார் விருதுன்னு பார்த்தோமா? 2 லட்சம் ரூபாய் பணம் அது வரல சொல்லி பார்த்தோமா? ஓகே. 1999 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அது வந்து இப்போ 2022 தானே பேருமா இருக்குன்னு பார்த்தோம். ஆமா. நாரி ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா ஸ்திரீ நாரி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நாரி சக்தி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரி, பெண் குழந்தை இங்க வாங்க. பெண் குழந்தைகளின் முன்னேற்றத்துக்கான விருது 2018. பெண் குழந்தைகளின் முன்னேற்றத்துக்கான விருது எப்பல இருந்து தராங்க? 2018. ஒவ்வொரு ஆண்டும் 18 வயதுக்கு உட்பட்ட ஒரு பெண் குழந்தைக்கு தேசிய பெண் குழந்தைகள் தினம் இப்போ ஜனவரி 24ஆம் தேதி மாநில விருது நம்ம வந்து ஸ்டேட் லெவல்ல கொடுக்குறோம். ஓகேங்களா? ஆனா எந்த டேட்ல கொடுக்குறோம்னா ஜனவரி 24. ஓகேங்களா? ஒவ்வொரு ஆண்டும் 18 வயசுக்கு இருக்கிற பொண்ணுக்கு. சோ அதோட ரொக்க பரிசு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம். ஓகேங்களா? 1 லட்சம் காசோலை பாராட்டும். இது வந்து எதுக்காகனா பெண் குழந்தை முன்னேற்றத்திற்கான விருது. சரிங்களா? நெக்ஸ்ட், சிறந்த மாவட்டங்களுக்கான விருது. பெண் குழந்தைகள் திட்டத்தை வந்து நல்லா இது பண்றாங்க. தமிழ்நாடு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமான பிப்ரவரி 24 அன்று ஓகேங்களா கீழ்கண்ட வகைகளில் சிறப்பாக செயலாற்றும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு யாருக்கு அப்போ அந்த சிறந்த மாவட்டங்களுக்கு விருது? ஏன்னா மாவட்டத்தோட ஆட்சியர் தானே. ஆமா, மாவட்ட ஆட்சியர் அவங்களுக்கு தராங்க. பெண் குழந்தைகளோட பாலின விதத்தை அதிகரிக்கிறதுக்கும் இளம் வயது கர்ப்பம், கருகலைப்பு விகிதம், குழந்தை இறப்பு விகிதம் ஆகியவற்றை குறைக்கிறது இவ்விருது தங்கம். அவங்க அந்த எந்த மாவட்டம் சிறப்பா வந்து பெண் குழந்தையோட பாலின விதத்தை அதிகரிச்சு குழந்தை இறப்பு விகிதம், இளம் வயது கர்ப்பம் பிளஸ் வந்து கருகலைப்பு விகிதம் இது எல்லாத்தையும் குறைக்குதோ அந்த மாவட்டத்துக்கு தராங்க. இவ்விருது வந்து தங்கம், வெள்ளி, வெண்கல பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்படுது. அடுத்து ஔவையார் விருது பாப்போமா? ஔவையார் விருது சமூக சீர்திருத்தம். ஔவையார் விருது எதுக்கு தான் வரும்? சமூக சீர்திருத்தம், மகளிர் மேம்பாடு, மத நல்லிணக்கம், மொழி தொண்டு, கலை, அறிவியல், பண்பாடு, கலாச்சாரம், பத்திரிகை, நிர்வாகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள். நாம என்ன நினைப்போம்? ஔவையார்னா வந்து வெறும் கல்வி அப்படின்னு நினைப்போம். ஆனா அப்படி கிடையாது. மகளிருக்கு சமூக சீர்திருத்தம், மகளிர் மேம்பாடு, மத நல்லிணக்கம், மொழி தொண்டு, கலை, அறிவியல், பண்பாடு, கலாச்சாரம், பத்திரிகை, நிர்வாகம் எல்லாத்துலயுமே. சரிங்களா? சரி, எப்ப தரந்தது இதை வந்து ஔவையார் விருது எப்போ வருது? மார்ச் சர்வதேச மகளிர் தினமான மார்ச் 8ஆம் தேதி தான் வழங்கிட்டு வராங்க. அதே பெண் குழந்தை முன்னேற்றத்துக்கான விருது எப்ப கொடுப்பாங்க? எந்த டேட்ல கொடுக்குறாங்க? ஜனவரி 24. அதே சிறந்த மாவட்டத்துக்கான விருது எந்த டேட்டு? சிறந்த மாவட்டத்துக்கான ஓகே. ஔவையார் விருது வந்து மார்ச் 8. 8 கிராம் எடையுள்ள தங்க பதக்கம், 1 லட்சம் காசு. எவ்வளவு? 8 கிராம் எடையுள்ள, அதாவது 1 பவுன் 8 கிராமா? 1 பவுன் எடையுள்ள தங்கம், 1 லட்சம் காசு. சரி, ஔவையார் விருது 2023 யாரு? இந்த டேட்டா நமக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் பெற்றவர் வந்து திருமதி ஒய்ஜி பார்த்தசாரதி தான். ஔவையார் வந்து யாரு? பார்த்தசாரதி. திருமதி ஒய்ஜி பார்த்தசாரதி 2012 அப்பல தான் கொடுக்குறாங்க. 2023 வந்து கமலம் சின்னசாமி ஆசிரியர். நமக்கு 2024 தான் தேவை. பாஸ்டினா சூசைராஜ். ஓகேங்களா? அப்ப 2025 யாரு? 25 சொல்லுங்க. யசோதா சண்முக சுந்தரம் சார். வெரி குட் ப்ரோ. ஓகே. 2025க்கு எழுதிங்க யசோதா. ஓகேங்களா? யசோதா சண்முக சுந்தரமா? எஸ் சார், யசோதா சண்முக சுந்தரம் சார். யசோதா சண்முக சுந்தரம் 2025. 2024 வந்து பாஸ்டினா சூசைராஜ். ஓகேங்களா? பாமா. ஆமா, பாமான்னு சொல்லுவாங்க. பாஸ்டினா சூசைராஜ் என்ற பாமா எழுத்தாளர். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட், சிறந்த தொண்டு நிறுவனம் மற்றும் சிறந்த சமூக சேவகர் விருது. அது ஒண்ணு இல்ல, சிறந்த தொண்டு நிறுவனம் எந்த வந்து சுதந்திர தினத்துல அன்னைக்கு கொடுக்குறாங்க. பெண்களுக்கு சிறப்பாக பணியாற்றிய சமூக சேவகர் மற்றும் பெண்களுக்கு சிறப்பாக தொண்டாற்றிய சிறந்த நிறுவனத்துக்கு சுதந்திர தினம் அன்னைக்கு விருது தராங்க. 50,000 காசு பிளஸ் சான்றிதழ் 1 லட்சம். சிறந்த சமூக சேவகருக்கு 50,000 காசும் சான்றிதழும். அதுவே சிறந்த தொண்டு நிறுவனத்துக்கு எவ்வளவுன்னா 1 லட்சம் ரூபாய் பிளஸ் காசு. தமிழ்நாட்டில் வாழ்வழி திட்டம் 2007 பார்த்தோமா? உஜ்வாலா. அதேதான் மத்திய அரசு தொடர் திட்டத்தை தமிழ்நாட்டுல தொடங்குறாங்க. ஓகேங்களா? தமிழ்நாட்டிலே ஃபாலோ பண்றாங்க. தமிழ்நாட்டில் 3 தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலம் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டது. எத்தனை? 3 NGO மூலியமா இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறாங்க. அது தமிழ்நாட்டில் ஐசிடிஎஸ் எப்ப வந்துச்சு? ஐசிடிஎஸ் 1975 முதல் 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளே, கர்ப்பிணி பெண்களே, பாலூட்டும் தாய்மார்களே எல்லாருக்கும் சேர்ந்து என்ன பண்ணோம்? 11 to 14 வயது உட்பட்ட பள்ளி செல்ல வளர் இளம் பெண்களே இவங்க எல்லாத்துக்கும் உதவி செய்யுது. அவ்வளவுதான். சரிங்களா?
6 வயசுக்குள்ள குழந்தைகள், ஏன்னா 6 வயதுக்கு உட்பட்டதான் குழந்தைன்னு சொல்லுவோம். அப்புறம் கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், அப்புறம் 14 வயது உட்பட்ட பள்ளிச்செல்ல வளரும் பெண்கள். இவங்களுக்கு என்ன பண்ணும்? ஊட்டச்சத்து, நாம் பார்த்திருக்கோம் இல்லையா? ஊட்டச்சத்து, தடுப்பூசி, அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம்? சுகாதார சேவைகள். ஓகேங்களா? அதெல்லாம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதான் துணை ஊட்டச்சத்து, முறைசாரா முன்பருவ கல்வி, அங்கன்வாடியில முன்பருவ கல்வி தராங்களே இல்லையா? பள்ளி ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார கல்வி, நோய் தடுப்பு, ஓகேங்களா? சுகாதார பரிசோதனை சேவைகள், மருத்துவ பயிற்சி, ஓகேங்களா? எல்லா இதுவும் தருது. கதை தான் எல்லாம். வளரிளம் பெண்களுக்கான திட்டம் எஸ்ஏஜி, தி ஸ்கீம் ஃபார் அடல்ட்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். என்ன திட்டம் பார்த்தோம்? இதே மாதிரி திட்டம் ஞாபகம் இருக்குங்களா? ராஜீவ் காந்தி ஞாபகம் இருக்குங்களா? ராஜீவ் காந்தி சப்லா இல்ல, என்ன திட்டம் பார்த்தோம்? சப்லா தான் பார்த்தோம். சப்லா, ஓகேவா? சம்பல் சப்லா, ஓகே. திட்டம் வளரிளம் பெண்களுக்கான சிறப்பு திட்டமும். இதன் குறிக்கோள் வளரிளம் பெண்களுக்கு கல்வி வசதி அளித்து தன்னம்பிக்கையுடன் தன்னிறைவு பெற்ற தனிநபர்களோடு மேம்பாடு அடைய செய்தல். அந்த வளரிளம் பெண்ணா 14 to 14 வயசுன்னு சொல்றாங்க. அதனால பெருசா ஒண்ணும் இல்ல. சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம், இது நல்லா பாருங்க. தமிழ்நாடு அரசு பெண்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்குதா? எப்படி? ஆதரவற்ற விதவைக்கு எவ்வளவு? 1200 ரூபாய். கரெக்டா? ஆதரவற்ற விதவைக்கு ஓய்வூதியம் 1200 ரூபாய். ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருந்துச்சு? 1000 ரூபாய் இருந்துச்சு, இப்ப 1200 ரூபாய் மாத்திட்டாங்க. அதே மாதிரி ஆதரவற்ற கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் 1200 ரூபாய். டெஸ்டிடியூட் விடோ பென்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? மேல இருக்கிறது பென்ஷன் விடோ பென்ஷன் ஸ்கீமு, கீழே இருக்கிறது டெஸ்டிடியூட் விடோன்னு சொல்லுவாங்க. ஆதரவற்ற அல்லது கணவரால் கைவிடப்பட்ட பெண் 1500 ரூபாய். 50 வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத ஏழை, முதிர்கன்னின்னு சொல்லுவாங்க. 50 வயசு ஆகியும் அவங்களுக்கு வந்து திருமணமாகல அப்படின்னா அவங்களுக்கு வந்து எவ்வளவு? 1500 ரூபாய் மாசம். ஓகேங்களா? இதே வந்து திருநங்கை, ஒரு திருநங்கை வந்து இது வாங்கணும்னா அதுக்கு வயசு என்ன? திருநங்கை 40க்கு மேல சார். 40க்கு மேல சார். 1500 ரூபாய் சார் அவங்களுக்கு. 49க்கு மேல. ஓகேங்களா? கரெக்டா 49 மேல இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? அவங்க வந்து இது பண்ண முடியும். 40 தான் வரும். 49 தானே வரும். 49 தான். ஓகேவா? 40 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே 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 49. ஓகே 40. சரி 40 வச்சுக்கலாம். ஓகேவா? 40 50 50 வந்து இந்த திருநங்கைகள் எங்க 2 பேருக்கு மட்டும் 1600 ஆமா. மாற்றுத்திறனாளிகளுக்கும் பிளஸ் வந்து யாருக்கு? இவங்களுக்கும் திருநங்கைகளுக்கு. இவங்களுக்கு முதியோர் உதவி தொகை எவ்வளவு? அது 1500 ரூபாய் ஏத்தல. அது 1200 தான் சார். ஓகே, மத்த எல்லாத்துக்கும் 1500 தான். ஓகே ஓகே. மகளிர் உரிமை தொகை 1000 சார். ஓகே. குடும்ப ஆலோசனை மையம் படிச்சிருக்கோம். குடும்ப ஆலோசனை மையம் 1984. ஓகேங்களா? இது எப்ப வந்தது? குடும்ப நீதிமன்றம். எஸ் சார், அதுவும் 1984 தான் சார். ஆமா, நம்ம அங்க வந்து குடும்ப ஆலோசனை மையம் வந்து 1983 படிச்சோம். இங்க 84. சரி பார்த்தலாம். அதான் அந்த வன்முறை, குடும்ப வன்முறை இது பண்றதா வந்துச்சு. அது ஒண்ணும் பெருசா இல்ல இதுல கதை. பெண்கள் இடஒதுக்கீடு பார்த்திருக்குமா? தமிழ்நாட்டுல எவ்வளவு இடஒதுக்கீடு? 50%. 2016 படி. ஆமா, தமிழ்நாடு அரசு பணிகளில் பெண்களுக்கு எவ்வளவுதான் இடஒதுக்கீடு? 30%. 33 கிடையாது. ஓகேங்களா? இப்ப நம்ம டிஎன்பிசில வேலைக்கு எடுக்கணும்ல, அதுல வந்து 33% கிடையாது. எவ்வளவு இடஒதுக்கீடு? 30%. ஓகேவா? மகப்பெரு பெண்களுக்கு விடுப்பு எத்தனை மாசம் பார்த்தா? 2 குழந்தைகள் வரை 12 மாதங்கள். நம்ம என்ன பார்த்தாங்க? 2016 நம்ம 2016 6ல இருந்து 9 மாதமெல்லாம் உயர்த்தப்பட்டது. 2021 அப்போ நம்ம அங்க பார்த்த டேட்டா வந்து கொஞ்சம் மாத்தி கொடுத்துட்டான். ஓகேவா? நம்ம அன்னைக்கு பார்த்த மாறி இருந்துச்சு. 2016 தான் 6ல இருந்து 9 வரையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 2021 ஜூலை 1ல இருந்து 12 மாசம் 9 மாதத்துல இருந்து 12 மாசம். ஓகேங்களா? 1961 என்னவா இருந்துச்சு அப்படின்னா அதான் அந்த இடத்துல நம்ம பார்ப்போம். இது வந்து 2016 இருந்து 9 முதல் இந்திய அளவுல என்ன பார்த்தோம்? 1961 வந்து 6 + 6 2017 திருத்தத்துல இருந்து தான் 26 வாரம் மாத்திருப்பாங்க சார். 26 வாரம் வச்சிருப்பாங்க. ஓகே, எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 30 நாள் அந்த முன் கருக்கழிப்பு இல்லைன்னா முன்கூட்டியே பிரசவமான அது பண்ணுவாங்க சார். ஓகே, இங்க வந்து 2021 ஜூலை 1ல இருந்து 9 மாதத்துல இருந்து 12 மாதங்கள். ஓகே, மகளிர் உதவி எண் 181. அது பார்த்துக்கலாம். இது வந்து 2018 தான் தொடங்கியிருக்காங்க. நவம்பர் முதல் ஒன்றிய அரசோட இது திட்டம். இது வந்து முழுக்க நிதி உதவியானா அவங்க தான் 24x7. இது வந்து மனித உரிமை தினம் 2018 டிசம்பர் 10 அன்னைக்கு வந்து தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் இது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும். சென்னையில இருக்கும் இதோட ஹெட் ஆபீஸ் நம்ம தமிழகத்துக்கு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கை நோட் பண்ணுங்க. தமிழ்நாடு குழந்தைகள் கொள்கை எப்போ பார்த்தோம்? 2021 சார். வெரி குட். தமிழ்நாடு குழந்தை கொள்கைனா 2021. மாநில மகளிர் கொள்கை எப்போ?
2024 தமிழ்நாடு மாநில வங்கிக் கொள்கை 2024. இக்கொள்கை தமிழக முதல்வர் எப்போ? பிப்ரவரி 21, 2024. ஓகேவா? பிப்ரவரி 21, 2024 என்று அளிக்கப்பட்டது. இக்கொள்கை 10 ஆண்டுகள் அல்லது அடுத்த புதிய கொள்கை. ஓகேங்களா? மினிமம் இந்த கொள்கை எத்தனை வருஷம்னா 10 ஆண்டுகளுக்கு. மேலும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபரிசீலனை செய்யப்படவும் வழி உண்டு. ஓகே, இதெல்லாம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல, சமூக பொருளாதாரம், கல்வி, வேலை வாய்ப்பு ரீதியா இது பண்றது, அவ்வளவுதான். அந்த குறிக்கோள் வந்து நம்ம நார்மலா இவ்வளவு நேரம் பார்த்தோம்லே அதுதான். ஓகேங்களா? ஓகே, இது வந்து யார் செயலாக்கம்னா மாநில கொள்கையின் செயலாக்கம் பின்வரும் 4 அணுகுமுறை கொண்டது. ஒன்று, சமூக அதிகாரம், பொருளாதார அதிகாரம், அரசியல் அதிகாரம் அளித்தல், உணர்வு மற்றும் மனநலம் பெறுதல். இதுதான், ஒண்ணும் இல்ல. தமிழ்நாடு கைம்பெண்கள், விதவைகள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் புதுசா ஒன்று ஓபன் பண்ணிக்கிறாங்க. என்னது? தமிழ்நாடு நம்ம பெண்கள் நல வாரியம் தனியா பார்த்துட்டோம், மகளிர் வாரியம்ட்டு. இது என்னன்னா தமிழ்நாடு கைம்பெண்களுக்காக, கைம்பெண்கள் மற்றும் யாருக்கு? ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் 2022. சரிங்களா? 2022 செப்டம்பர்ல உருவாக்குறாங்க. இதோட குறிக்கோள் யாருக்காகனா கைம்பெண்களுக்கும், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், நலிவுற்ற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், முதிர்கன்னிகள் உள்ளிட்டோர் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தனியா ஒரு நலவாரியத்தை உருவாக்கிறாங்க. இதோட அமைப்பு என்னன்னா, ஒரு தலைவர் எத்தனை? 14 அலுவல் சாரா உறுப்பினர், 10 அலுவல் சார் உறுப்பினர், மொத்தம் 1 + 14 + 10. ஓகேங்களா? ஒரு தலைவர், 14 அலுவல் சாரா உறுப்பினர்கள், 10 எத்தனை பார்த்தோம்? அலுவல் சார் உறுப்பினர்கள். ஓகேங்களா? இதோட தலைவர் யாரு? சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர். ஓகேவா? ஓகே, சும்மா இது வந்து நாடாளுமன்ற, அந்த அலுவல் சார் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு துறையின் பிரதிநிதிகள். அலுவல் சாரானா கைம்பெண்ணு, கல்வியாளர், பெண் தொழில்முனைவர், பெண் விடுதலாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள். ஓகேவா? இது என்ன? அதேதான் தொழில் பயிற்சி. ஒரு பெண்ணுக்கு இப்ப கைம்பெண்ணா இருக்கு, அப்ப அதோட வாழ்க்கையை உயர்த்தணும் என்ன பண்ணுவான்? தொழில் பயிற்சி கொடுப்பாங்க, சுய உதவி குழு அமைக்கிறது, வேலை வாய்ப்பு, இதர திட்டங்கள், கல்வி, சுகாதாரம், உயர்கல்வி. ஓகேவா? தமிழ்நாடு அரசின் இதர நடவடிக்கைகள் பாருமா. 1992 என்ன பார்த்தோம்? மகளிர் காவல் நிலையம் பார்த்தோமா? 1992 இந்திய அளவில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை அமைத்த முதல் மாநிலம் என்ன? தமிழ்நாடு தான். ஓகேங்களா? யாரோட காலத்துல? டாக்டர் ஜெல்வி ஜெயலலிதா. ஆமா ஆமா, மகளிர் காவல் நிலையம் எப்ப? 1992. நாட்டில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையங்களில் 40% பாருங்க. மொத்தம் நாட்டுல வந்து 100% இருக்குண்ணா. 100 இருக்குன்னா அதுல 40 எங்கதான் இருக்கு? தமிழ்நாட்டுல தான் இருக்கு. சரிங்களா? தமிழகத்தில் 800 மகளிர் காவல் உதவி மையங்கள் உள்ளன. எத்தனை? 800 மகளிர் உதவி மையங்கள் உள்ளன. ஓகேவா? காவலன், காவல் உதவி போன்ற கைபேசி நம்ம பார்த்திருப்போம். காவலன், இந்த மகளிர் காவல் மூலம் காவலன், காவல் உதவி அதெல்லாம் பண்ணிருப்போம். போலீஸ் அக்காத்திட்டமா. என்ன சொல்றேன்? காவலன் SOS. ஓகேங்களா? இங்க போலீஸ் அக்கா திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு. கோவையில் அறிமுகம். போலீஸ் அக்கா திட்டம் எங்க? கோவை. ஒரு பெண் காவலர் மாணவிகளை தேடி சென்று அவர்களின் பிரச்சனைகளை அறிந்து தீர்வு காணும் திட்டமா. மாநிலம் முழுவதும் செயல்படுத்த தமிழக அரசு திட்டம் உள்ளது. கோவையில தொடங்கியிருக்காங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி சுகாதாரத்துறை திட்டம் என்னென்ன பார்த்தோம்? முத்துலட்சுமி ரெட்டி திட்டம், மகப்பேறு உதவி திட்டம் பார்த்தோம் 1987. எவ்வளவு நிதி உதவி தரும்? 87 பார்த்தோம். 1987. முத்துலட்சுமி ரெட்டி 1989 18,000. ஓகேங்களா? அம்மா குழந்தை பராமரிப்பு பெட்டகம் 2016 நினைக்கிறேன். ஓகேங்களா? அம்மா குழந்தைகள் பராமரிப்பு பெட்டகம். தாய்ப்பால் வங்கிகள், பேருந்து நிலையங்கள், முனையங்களில் பாலூட்டம் பாத்துக்கமா. தாய்ப்பால் அந்த ஒவ்வொரு பேருந்து நிலையம் தாய் பாலூட்டும் அறைன்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. ஆமா, மாதவிட கால சுகாதார திட்டம். அவ்வளவுதான். போக்குவரத்து துறையில வந்து பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுக்குறாங்க. பெண்கள் பாதுகாப்பை மேம்படுத்த பேருந்துகளில் பேனிக் பட்டன் மற்றும் பேனிக் பட்டன். ஓகேங்களா? அதாவது ஏதாவது அபாயம்னா ஒரு பட்டன் அழுத்துறது. CCTV கேமரா அறிமுகம், இலவச பேருந்து உதவி, போக்சோ சட்டம். ஓகேங்களா? 20 சிறப்பு நீதிமன்றம் உருவாக்கிருக்காங்க. வளர்ச்சித்துறை, தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு கழகம் எப்போ வந்துச்சு? நேற்று பார்த்தோம் 1983. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு கழகம் எப்போனா 1983. நோட் பண்ணீங்க. ஓகேங்களா? அது மூலமா சுய உதவி குழுக்கள் எப்போ? 1989. அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பொருளாதார ரீதியாக அதிகாரம் அளித்தல் திட்டங்கள். இவ்வளவு நேரம் காமனா பார்த்துட்டோம். பொருளாதார ரீதியாக அதிகாரம் அளித்தல் திட்டங்கள். ஓகேவா? அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் தாங்க இது. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம். இப்பதான் சொன்னேன். தமிழ்நாடு மேல பார்த்தாலும் அதேதான். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு கழகம் இருக்குல்ல, அதான் 1983. அதுதான் சொல்ல வராங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் எப்போ வந்துச்சுன்னா 1983. அதுவே தமிழ்நாடு மகளிர் ஆணையம் எப்போ வந்துச்சுன்னு கேட்டா 1993 சார். ஓகே, வறுமையை ஒழிக்கணும். டிசம்பர் 9, 1983. தொடக்கம் எப்போ? டிசம்பர் 9, 1983. சரிங்களா? டிசம்பர் 9, 1983. ஓகே, வறுமையை ஒழிக்கணும். என்ன மகளிர்னா வறுமையை ஒழிக்கணும், பெண்களின் சமூக பொருளாதார முன்னேற்றம், சுய உதவி குழுக்களை உருவாக்கணும். மெயின் வந்து சுய உதவி குழுக்களை உருவாக்கி பெண்களோட சமூக பொருளாதாரத்தை முன்னேற்றணும். செயல்படுத்தும் துறை வந்து 2006 வரை இது யாரு தொடங்கியிருப்பா? சமூக நலத்துறை. ஓகேங்களா? 2006 ஜூலை முதல் வந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை யாருக்கு மாற்றி விட்டாங்க? BDOக்கு மாற்றி விட்டாங்க. ஓகேங்களா?
2006 வரை சமூக நலத்துறை. 2006க்கு மேல யார் தொடங்கிட்டானா, நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமப்புறத்துல என்ன இருக்குன்னா வச்சுக்க, வறுமை ஒழிப்பு கட்டிடம், அப்புறம் மகளிர் குழு கட்டிடம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சின்ன வச்சிருப்பாங்க. ஞாபகம் இருக்குதா? உங்க ஊர்ல இருந்துச்சுன்னா பாருங்க. மகளிர் கட்டிடம், அப்படி இல்லைன்னா வறுமை ஒழிப்பு கட்டிடம், கிராமப்புற வறுமை ஒழிப்பு கட்டிடம் அப்படின்லாம் சொல்லி வச்சிருப்பாங்க. சரி, 2006 வரை சமூக நலத்துறை. 2006 ஜூலைக்கு மேல என்ன வந்துச்சுன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை. ஓகேங்களா? வீடியோ சொல்றோம்ல அது. ஓகே, பஞ்சாயத்து இந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை பல்வேறு வறுமை ஒழிப்பு திட்டங்களின் மூலம் தமிழ்நாட்டில் சுய உதவி குழுக்களுக்கு என்ன பண்ணுது? திறன் வளர்ப்பு பயிற்சி. அதாவது சுய உதவி குழு வச்சுதான் இதை பண்ணுமே. இந்நிறுவனம் 4 திட்டங்களை செயல்படுத்துவது. எந்தெந்த திட்டம்? தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம். ஓகேங்களா? தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம். ஏதாவது எந்த திட்டத்தோட இது ஞாபகம் வருது பாருங்க. ஊரக வாழ்வாதார இயக்கம். தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் சார். 2011 NRLM பார்த்தோம் இல்லையா? அதுதான் NRLM. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்? எந்த NRLM யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்? சுய உதவி குழு ஊரக பகுதியில சார் சுய உதவி குழு உருவாக்கணும், அப்புறம் அந்த திறன் மேம்பாடு பண்ண சார் அவங்க. அதேதான். அப்போ இந்த இடத்துல வந்து தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு கழகம் தான் என்ன பண்ணுதுன்னா, தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம். எங்க அந்த திட்டத்தை யார் செயல்படுத்துறானா? இந்த திட்டம் தான் செயல்படுத்து. ஏன்னா இவன் தானே ஊராட்சி துறை கீழே விட்டுட்டான் அந்த இதை, தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு கழகம். ஸோ அப்போ தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம். அதே மாதிரி மாநில ஊரகம் வந்து அடுத்து என்ன வரும்? நகர்ப்புறவா? அடுத்தது தேசிய ஊரக பொருளாதார புத்தாக்க திட்டம். ஓகேங்களா? தேசிய ஊரக பொருளாதார புத்தாக்க திட்டம். ஓகேங்களா? அதை நான் வச்சுங்க. தீன் தயாள் உபாத்தியா கிராமீன் கௌசல்யா யோஜனா. தீன் தயாள் உபாத்தியா கிராமீன். உபாத்தியானா என்ன அர்த்தம் சொல்லுங்களா? உபாத்தியானா வேலை வாய்ப்பு. கிராமின்னா கிராமப்புற. கௌசல்யா யோஜனாலே என்ன அர்த்தம்? கௌசல்யானாலே என்ன அர்த்தம்? கௌசல்யா பெண்கள் சார். ஓகே, தீன் தயாள் உபாத்தியா கிராமீன் கௌசல்யா யோஜனா. ஓகேவா? ஓகே, நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? உபாத்தியானா வேலை வாய்ப்புக்கான கிராமப்புறத்துல வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய திட்டம். சரிங்களா? அவ்வளவுதான் தீன் தயாள். இந்த 4 திட்டத்தை யார் நடத்துறா? யாரு கீழே இருக்கு? தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு கழகம் கீழே தான் வருது. ஓகேங்களா? மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம், அப்புறம் தேசிய ஊரக பொருளாதார புத்தாக்க திட்டம். ஓகேங்களா? அடல் இது சொல்லுவாங்க, பொருளாதார அடல் 2.0 சொல்ல முடியாது. அந்த மாதிரி தீன் தயாள் உபாத்தியா கிராமீன் கௌசல்யா யோஜனா. அது தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம். அந்த இப்ப மேல பார்த்தாலே அது TNSRLM சொல்ல முடியாது. ஏன்னா தேசியன்னு வரும்போது NRLM சொல்லுவோம். இங்க வந்து TNS, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் ரூரல் லிவ்லிவுட் மிஷன் சொல்லுவோம். அதுதான். ஓகேங்களா? ஓகே, தொடக்கம். அங்க என்ன பார்த்தோம்? NRLM எப்போ? 2011. இது வந்து 2013 தமிழக அதேதான் 60:40. அதான பார்த்தோம் அங்கேயுமே. 60:40 நிதி வீதம். ஓகேங்களா? சுய உதவி குழு அமைக்கணும். கிராம வறுமை ஒழிப்பு சங்கம். நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு கிராமத்துல என்ன உருவாக்கும்? கிராம வறுமை ஒழிப்பு சங்கம்னு ஒண்ணு இருக்கும். நீங்க வேணா போய் பாருங்க. ஒரு பாலடைஞ்ச கட்டிடமோ இல்ல ஏதோ ஒரு கட்டிடம் இருக்கும். அந்த கட்டிடத்துல தான் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. கிராம வறுமை ஒழிப்பு சங்கம் அமைத்தல். வங்கி கடன் நினைப்பு பார்த்தோமா? 1992 சார். அந்த பேங்கோட லிங்க் வங்கி இணைப்புன்னு பார்த்தோமா? அது பயிற்சி பண்றவை. அதே மாதிரி தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம். இதை பார்த்தோம் அப்படின்னா அதுவும் 60:40. ஆமா, தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம். அது வந்து 2015 மேபி 2015 இருக்கும். சரிங்களா? நகர்ப்புற ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை முன்னெடுத்துட்டோம். வறுமை குறித்து சுய வேலை திட்டம் 60:40. அதுதான் மகளிர் குழு அமைக்கணும், வேலை பயிற்சி அளிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் தேசிய ஊரக பொருளாதார புத்தாக்க திட்டம் NRETP. தேசிய ஊரக நேஷனல் ரூரல் எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? தேசிய ஊரக பொருளாதார புத்தாக்க திட்டம். ஓகேங்களா? தேசிய ஊரக பொருளாதார புத்தாக்க திட்டம் 2019. இது யாரோட சேர்ந்து மத்திய அரசு நடத்தினா? உலக வங்கியோட சேர்த்து. ஓகேங்களா? யார் ஹெல்ப் பண்றா? நோட் பண்ணி இதை அப்படியே கேட்கலாம். NRETPக்கு எந்த பேங்க் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா உலக வங்கி. நான் சொல்றது கேக்குதா? உலக வங்கி. புரியல, ஏதாவது ஸ்டக் ஆகுதா? இல்ல சார், இப்ப கிளியர் சார். ஓகே, நோட் பண்ணீங்க. தேசிய இப்போ ஓகேவா? எஸ் சார், கிளியர் தான் சார். தேசிய ஊரக பொருளாதார புத்தாக்க திட்டம் 2019. ஓகேங்களா? இது என்ன சொல்றோம்? நேஷனல் ரூரல் எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? உலக பொருளாதார புத்தாக்க திட்டம். சரி, இது வந்து யாரோட ஹெல்ப்பால செயல்படுதுன்னா உலக வங்கி செயல்பட, மத்திய அரசு செயல்பட்டு. இதுவும் 60:40 தான். ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் திட்டம். இது எந்த திட்டம்?
ஊரக பொருளாதாரத்தை புத்தாக்கம் செய்யணும். அதான் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த திட்டம். இத்திட்டமானது 2019 5 முதல் 5 மாவட்டம் 2019 முதல். அப்போ தேசியம்னா 2019 பார்த்தோம். எத்தனை மாவட்டம்னா 5 மாவட்டத்தில் செயல்பட்டு வராங்க. பெண்கள் தலைமையிலான என்ன வைக்கிறது, பண்ணை வைக்கிறது, பண்ணை சாரா நிறுவனங்களை ஊக்குவித்து உதவி செய்து வேலைவாய்ப்பு வருவது. இத்திட்டம் 2004 ஜூன் 30 நிறைவேறிச்சு. அப்ப இந்த திட்டம் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, 2024 ஜூன் 30 முடிஞ்சிட்டு இருக்குது. சரிங்களா, ஓகேவா. 2019 வந்துச்சு, 5 வருஷம். 2024 ஜூன் 30 முடிஞ்சிருச்சு. தீன் தயாள் உபாத்திய கிராமப்புற திறன் பயிற்சி, நான் சொன்னேன் கௌசல்யானால் திறன் பயிற்சி, நோட் பண்ணுங்க. மாவட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி, தஞ்சாவூர், ஈரோடு, சேலம், கடலூர் சார். எது அந்த அஞ்சு மாவட்டமா? திருச்சி, தஞ்சாவூர், ஈரோடு, சேலம், கடலூர். அதுல இருக்கிற மொத்தம் 20 வட்டாரங்கள் சார். நெக்ஸ்ட் போலாம். தீன் தயாள் உபாத்திய கிராமப்புற திறன் பயிற்சி திட்டம். ஊரக ஏழை இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளித்து. ஊரக ஏழை இளைஞர்களுக்கு என்ன கௌசல்யான திறன் அர்த்தம், நோட் பண்ணுங்க. அதான் நான் ஃபர்ஸ்ட் இது பண்ணேன். ஓகேண்ணா, கௌசல்யான அர்த்தம் திறன். ஓகேவா. ஊரக ஏழை இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கிற திட்டம் தான் அது தீன் தயாள் உபாத்தியாயனா வேலை வாய்ப்புக்காக. ஓகேண்ணா, கிராமப்புற தீன் தயாள் உபாத்தியாய கிராமப்புற திறன் பயிற்சி திட்டம். ஊரக ஏழை இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளித்து வேலை வாய்ப்பை உருவாக்க திட்டம் 18 to 35. ஏன்னா இளைஞர்கள்னா 18 to 35 தானே. நிதி வந்து 60. தேசிய ஊரக வாழ்வாதார திட்டத்தின் ஒரு பகுதி. தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம்னா என்ன, என்ஆர்எல்எம் திட்டத்துல ஒரு பகுதி. ஆமா, மேபி 2015 நினைக்கிறேன். இது வந்து 2015 தான் வரும். தமிழ்நாட்டில் சுய குழு படிக்கணுமா, நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். செப்டம்பர் 25 செப்டம்பர் 25/09/2014 14. ஓகே, நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா, இது தீன் தயாள் உபாத்திய கிராமப்புற திறன் பயிற்சி திட்டம் அப்படியே கேட்பாங்க. சரி, நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் சுய குழு. ஆல்ரெடி நேத்தே சொல்லிட்டேனா, நேற்று 1989 வந்துச்சு செப்டம்பர் மாசம். கலைஞர் வந்து பன்னாட்டு வேளாண் வளர்ச்சி நிதியம் பார்த்தா IFAD. ஓகேங்களா, எங்க பஸ் உருவாச்சு, தருமபுரி மாவட்டம். அடுத்து வந்து சேலம், அப்புறம் என்ன சொன்னேன் தென்னார்காடு மாவட்டம் 1992. அதுக்கப்புறம் 93 மதுரை, வேற என்ன பார்த்தா ராமநாதபுரம் சொன்னேன். இப்போ வந்து இது எதுக்கு இல்லைன்னா தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம். அதான் இப்ப பார்த்தோம் எப்ப நிறுவனது, தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் 1983 உருவாக்கப்பட்ட அது மேம்பாட்டு நிறுவனத்துக்கு உருவாக்கப்பட்டது. ஓகே ஓகே, வேற எதுவும் மகளிர் திட்டம் இதுவும் நேத்தே சொல்லிட்டோம். 1997 பார்த்தோமா நேத்தே. மகளிர் திட்டம் 1997 அப்படின்னு சொன்ன புதிய சுய உதவி குழுல உருவாக்கணும். வங்கி அரசு சாரா தொண்டு நிறுவனம் மற்றும் வங்கிகளுடன் இணைந்து தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தால் செயல்படுத்தப்பட்டது. ஓகேங்களா, 1983 உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு கழகம் இருக்கு இல்லையா, அது கீழே செயல்படுறதா அந்த மகளிர் திட்டம். இது என்ன பண்ணுதுன்னா 1997 உருவாக்கி இருக்காங்க. அந்த ஒரு சமயத்துல LMT பேங்க்ல லோன் எல்லாம் வாங்கி தருவாங்கல்ல மகளிர் சுய உதவி குழு, அந்த திட்டம் தான். தமிழ்நாடு அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள கூடயோ இல்ல வங்கிகளுடன் இணைந்து கடன் வாங்கி மகளிர் சுய உதவி குழுல மேம்படுத்துறது. புதிய சுய உதவி குழுல உருவாக்கணும். சுய உதவி குழுக்களுக்கு தேவையான திறன் பயிற்சி அளிக்கணும். சேமிகளை ஊட்டல், வங்கி கடன் பெற்றுக் கொடுத்தல். மக்களிடையே என்ன சொன்னேன், நாம நேத்தே சொல்லிட்டேன். 2023 மட்டும் எத்தனை குழு, 10,000 குழு. நேற்று சொல்லிட்டேன், எல்லாமே ஞாபகம் இருக்குதா. மதிய எக்ஸ்பிரஸ் வாகனம். மதிய எக்ஸ்பிரஸ் வாகனம் என்ன சொன்ன 2023 பட்ஜெட்ல சொல்லிருப்பாங்க. மதிய எக்ஸ்பிரஸ்னா அந்த சுய உதவி குழு மூலமா உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை ஏற்றி செல்லக்கூடிய வாகனத்துக்கு அந்த கவர்மெண்ட் வாகனத்துக்கு பேர் வந்து மதிய எக்ஸ்பிரஸ். மதிய திணை உணவகம் பாத்திரமா ஒவ்வொரு கலெக்டர் ஆபீஸ்லயும் 2023 தான் ஒவ்வொரு கலெக்டர் ஆபீஸ்லயும் ஆட்சியர் அலுவலகம் என்ன பண்ணும், அந்த திணையால செய்யப்பட்ட உணவுகளை வந்து விற்கிறது. சரிங்களா, அது மதி சந்தை 2023. இது என்ன சொன்ன சுய உதவி குழுக்கள் ஆன்லைன் சந்தையா, சுய உதவி குழுக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஆன்லைன்ல விற்பனை செய்யக்கூடிய தமிழக அரசோட ஒரு விற்பனை தளம் தான் மதி சந்தை. அதே மதிய அங்காடி எங்க பார்த்தா அந்த சிறப்பு கண்காட்சி, புத்தக கண்காட்சி, சுற்றுலா தலம், அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, மகளிர் சுய உதவி குழுவால் செய்யப்பட்ட அந்த பொருட்களை வந்து காட்சிப்படுத்துறது, விற்கிறது. சரிங்களா, அவ்வளவுதான். தொழில் அணங்கு திட்டம் 2000 நோட் பண்ணுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தொழில் அணங்கு திட்டம். ஓகேங்களா, தொழில் அணங்கு சுய உதவி 2022 சுய உதவி குழுக்களின் செயல்முறையை முற்றிலுமாக மாற்றி அதன் உறுப்பினர்களை ஆக்கப்பூர்வமான தொழில், அதாவது நீ இதுக்கு முன்னாடி என்ன சுய உதவி குழுவா இருப்ப, அந்த உறுப்பினர்களை என்ன பண்ணா ஆக்கப்பூர்வமா மாற்றி அவங்களை தொழில் தொடங்க வைக்கக்கூடிய திட்டம் தான் என்னது, தொழில் அணங்கு திட்டம். தொழில் முனைவர்களா மாற்றக்கூடிய திட்டம். தமிழ்நாடு புத்தொழில்கள் மற்றும் புத்தாக்க நிறுவனம் டான்சிம் ஒண்ணு படிச்சிருக்குமா, தமிழ்நாடு. ஓகேங்களா, 1965 வரும்னு நினைக்கிறேன். ஓகே, டான்சிம் தமிழ்நாடு புத்தொழில்கள் மற்றும் புத்தாக்க நிறுவனம் இத்திட்டத்தை செயல்படுத்துது. அப்ப தொழிலான திட்டம் யாருக்கு செயல்படுது,
தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க நிறுவன திட்டம். சரிங்களா? பல்வேறு அமைப்புகள் மற்றும் நிறுவனங்கள் ஒருங்கிணைந்து ஸ்மார்ட் SHG ஸ்மார்ட்னது திறன் வாய்ந்த சுய உதவி உருவாகும் தொழில் முயற்சிக்கு பல்வேறு உதவி செய்வார். அவ்வளவுதான். TN ரைஸ் திட்டம் நோட் பண்ணுங்க, இது இம்பார்ட்டன்ட். தமிழ்நாடு 2024 தமிழ்நாடு ஓகேங்களா. TNனா ரைஸ்ன்றது தமிழ்நாடு ரூரல் ஓகேங்களா, ரூரல் இன்குபேட்டர் அண்ட் ஸ்டார்ட் அப் எனேபிளர் ஓகேங்களா, எனேபிளர் ஓகேங்களா. ஸ்டார்ட் அப்பா என்னது, ஸ்டார்ட் அப் தான் வரும் நினைக்கிறேன். ஓகே நோட் பண்ணுங்க, தமிழ்நாடு ரைஸ் ஓகேங்களா, TN ரைஸ் ஓகேவா. 2024 தமிழ்நாடு ரூரல் இன்குபேட்டர் அண்ட் ஸ்டார்ட் அப் எனேபிளர் ஓகேங்களா. தொடக்கம் 2024 ஜூலை 2024 தமிழ்நாட்டில் கிராமப்புற தொழில் முனைவோர்களை ஊக்குவித்தல் ஓகேங்களா. ஏன்னா ரூரல் வருது கிராமப்புற தானே, கிராமப்புற தொழில் முனைவோர்களை ஊக்குவித்தல். ஓகே. உலக வங்கி, அப்போ இது நோட் பண்ணுங்க, இது நோட் பண்ணுங்க. தமிழ்நாடு ரைஸ் திட்டம் எந்த வங்கியோட சேர்ந்து செயல்படுது? உலக வங்கி ஓகேங்களா, உலக வங்கி. அதே மாதிரி ஒரு திட்டம் பார்த்தோமா, NRETPன்னு ஒரு திட்டம் பார்த்தோம். NRETP அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் பார்த்தோம் ஓகேங்களா. அந்த திட்டமும் எங்கிருந்து தான் எதுனா உலக வங்கியோட நிதி பெற்று தான் இது பண்ணுது. ஓகே. உலக வங்கியோட நிதியுதவியுடன் திட்டம் செயல்படுது. பெண் தொழில் முனைவர்கள் எதிர்கொள்ளும் நிதி, கடன் மற்றும் சந்தைப்படுதல். இது வந்து தொழில் இந்த திட்டம்னா ரைஸ் பெண் தொழில்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கான திட்டம். அவங்களுக்கு கடனோ இல்ல வந்து மூலதனமோ அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறது. பெண் தொழில் முனைவோருக்கு முழு ஆதரவு, தொழில் வளர்ச்சி மேம்பாட்டுக்கு உதவுதல், தொழில் வளர்ச்சியான சந்தை இணைப்பு, நிதியுதவி மற்றும் கடன் இணைப்பு. ஜஸ்ட் தொழில் தொடங்குவதற்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய திட்டம் தான் TN ரைஸ். எந்த வருஷம்? 2024 சரிங்களா, நோட் பண்ணி வச்சுங்க. தொழில் ஆணையம் எப்ப பார்த்தோம்? 2022. தமிழ்நாடு பெண்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம்னு ஒரு புதிய திட்டம் 2024 நோட் பண்ணுங்க. TN வி சேஃப் திட்டத்து பேர் என்ன? தமிழ்நாடு வி சேஃப், தமிழ்நாடு உமன் ஓகேங்களா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட் ஓகேங்களா. தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட், தமிழ்நாடு பெண்கள் வேலைவாய்ப்பு, உமன் எம்ப்ளாய்மெண்ட் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம், வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம். அதுதான் தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட் 2024 சொல்றோம் ஓகேங்களா. 2024 நோக்கம் வந்து 2030க்குள்ள எவ்வளவு நம்ம $1 trillion பொருளாதார அடையணும்னு பாக்குறோமா. அப்போ அத்தனை இலக்கு நம்மளோட இலக்கு $1 trillion பொருளாதாரத்தை அடைய விவசாயம் அல்லாது, ஏன்னா விவசாயம் செஞ்சா உனக்கு அந்த அளவு லாபம் கிடைக்காது. ஆனா ஆல்ரெடி 1 trillion நடந்துச்சு. ஆல்ரெடி 2025 லட்சமா என்ன இல்ல சார், இப்போ வந்து 22 லட்சம் கோடியானதான் சார் இருக்கு. மொத்தம் 80 லட்சம் கோடியானதான் சார் 1 ட்ரில்லியன் சொன்னாங்க. ஓகே வாங்க 2030ஆம் ஆண்டுக்குள் $1 trillion பொருளாதாரத்தை அடைய விவசாயம் அல்லாத மற்றும் வளர்ந்து வரும் தொழிலில் பெண் தொழிலாளர்களின் பங்களிப்பு அதிகணும் ஓகேங்களா. 2030ல $1 trillion இலக்கு வச்சிருக்கோம். அந்த இலக்கு அடையறதுக்கு முன்னாடி ஓகேங்களா, அந்த இலக்கு அடையறதுக்காக விவசாயம் மற்றும் விவசாயம் அல்லாத ரெண்டுத்திலுமே ஓகேங்களா, விவசாயம் அல்லாத வளர்ந்து வரும் தொழிற்சாலையில வந்து என்ன பண்ணோம், பெண் தொழிலாளர்களை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. விவசாயம், ஏன்னா விவசாயத்துல ஆல்ரெடி பெண்கள் இருக்காங்க. விவசாயம் அல்லாத துறைகள்ல வந்து பெண்களை வந்து என்ன பண்ணும், தொழில் தொடங்க வைக்கணும் அப்படின்றதான். அரசு பள்ளி மாணவிகளை தொழில் முனைவோராக மாற்றுதல். யார? அரசு பள்ளி மாணவிகளை தொழில் முனைவாக. இதுக்கும் யார் தான் வங்கி? உலக வங்கி ஓகேங்களா. தொழில் எது பார்த்தா தமிழ்நாடு ரைஸ் அப்படின்னு ஒரு பண்ண TN ரைஸ், அதுக்கும் வந்து யாருன்னா உலக வங்கி, இதுக்கும் வந்து யாருன்னா உலக வங்கி. இதோட திட்ட காலம் வந்து 2024 to 29. இப்ப கரண்ட்ல இருக்கிற திட்டம் ஓகேங்களா. தமிழ்நாடு வி சேஃப் அப்படின்னு தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் என்ன பார்த்தோம், சேஃப்டி ப்ராஜெக்ட் ஓகேங்களா 2024. அதுதான் இது. அரசு பள்ளி மாணவிகளை தொழில் திட்ட காலம் 2024 to 29 உலக வங்கி. முதல் கட்டமாக 8 மாவட்டம் இந்த திட்டத்தை எங்க தொடங்கியிருக்காங்க? 8 மாவட்டத்தில் தொடங்கியிருக்காங்க. மகளிருக்கு பயனளிக்கும் அனைத்து தகவல்களையும் தரும் மகளிர் தகவல் வங்கி உருவாக்கப்படும். இந்த திட்டத்தின் கீழ் என்ன உருவாக்குறாங்கன்னா, மகளிருக்கு தகவல் தெரியக்கூடிய தரவுகள் தரக்கூடிய மகளிர் தகவல் வங்கி ஒண்ணு ஓபன் பண்றாங்க திட்டத்துக்கு. அது அரசு பள்ளியில் 8 to 12ஆம் வகுப்பு வரை படிக்க முடியும். ஏன்னா அதான இது டேட்டா. அரசு பள்ளி மாணவிகள் என்ன தொழில் முனைவரா மாத்தணும்னு சொல்லிட்டான். அப்ப அரசு பள்ளிகளில் 8 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவிகளுக்கு உளவியல் பரிசோதனை மூலம் திறமைகளை கண்டறிய, அவங்களோட மைண்ட் செட்ல என்ன திறமைகள் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. பள்ளிகளில் தொழில் முனைவு குறித்த பாடத்திட்டம், தொழில் முனைவு குறித்து ஸ்டார்ட் அப் பண்றதை பத்தி ஒரு பாடத்திட்டம் உருவாக்கி இருக்காங்க. அரசு கல்லூரிகளில் இறுதி ஆண்டு படித்த ஒரு மாணவிகளுக்கு தொழில்துறை சார்ந்த பணியிடை பயிற்சி. ஸோ தமிழ்நாட்டுல அரசு கல்லூரியில பயிற்சி வரக்கூடிய லாஸ்ட் அந்த கடைசி செம்மு பயிற்சி வர பெண்களுக்கு வந்து தொழில்துறை சார்ந்த பயிற்சி வழங்குறாங்க. ஏன்னா அவங்க தொழில் தொடங்கறதுக்கு. இதர திட்டம் புதிய தொழில் ஓகே. இதர திட்டங்கள் வந்து புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம். அதை வந்து நீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
ஓகேங்களா. நியூ என்டர்பிரனர்ஸ் அண்டு தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம். அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம். சரிங்களா. 2012-13 நீட்ஸ். இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், கூட்டுல கேட்பாங்க, நீட்ஸ்ன்னு சொல்லி கேட்பாங்க. படித்த இளைஞர்களை முதல் தலைமுறை, இது வந்து யாருக்குன்னா படித்த இளைஞர்கள் வந்து முதல் தலைமுறை இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து அந்த முதல் தலைமுறை இளைஞர்கள் வந்து தொழில் முனைவா மாத்துறது. இது வந்து மகளிருக்கு 50%. இதுல யாருக்கு இடஒதுக்கீடு? நீட்ஸ் திட்டத்துல யாருக்கு இடஒதுக்கீடு? 50%. பெண்களுக்கு இடஒதுக்கீடு. பெண் தொழில் முனைவருக்கு அதே மாதிரி 5% கூடுதல் மூலதன மானியம். அதாவது இந்த திட்டம் 100%, அதுல 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இப்ப அதே மாதிரி பெண்களுக்கு மட்டும் எவ்வளவு கொடுக்குறாங்க? 5% கூடுதல் மானியம். ஆமா. பெண்கள் துவங்கும் புத்தொழில்களுக்கு தொழிற்பேட்டைகளில் தொழில்துறை மனைகளை ஒதுக்குவதில் முன்னுரிமை அளித்தல். பெண்கள் துவங்கும் புது தொழில்களுக்கு தொழிற்பேட்டைகளில் தொழில்துறை மனைகளை ஒதுக்குவது, அவங்களுக்கு வந்து தொழில்துறைக்கான இடத்தை ஒதுக்குவதில் முன்னுரிமை, பெண்களுக்கான முன்னுரிமை. பெண் தொழில் முனைவருக்கு பயிற்சி அளித்தல். அவ்வளவுதான். ஓகேங்களா. தமிழ்நாட்டின் மொத்த தொழில் முனைவர்களில் 13.5% தமிழ்நாட்டின் பங்களிப்பாகும். நாம் பார்த்திருக்கோம் ஆல்ரெடி. தமிழ்நாட்டிலேயே அதிக பெண் தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய மாநிலம் எதுன்னு கேட்டா தமிழ்நாடு தான். ஓகேங்களா. தமிழ்நாடு தான். நோட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து இப்ப இதெல்லாம் கேட்ட கொஸ்டின் 2015 24 வரையும் கேட்டிருக்காங்க. இந்தியாவில் பெண்களுக்கான குறை தீர்க்கும் முறைகளை ஆராய்க. குறை தீர்க்கும் முறைகள் எது இதெல்லாம் சொல்லலாம்? நம்மளா சொல்லலாம் பெண்களுக்கான குறை தீர்க்கும் முறைகள். அப்ப அரசமைப்பு முறை சொல்லலாமா? நம்ம போட்டுக்கலாமா? அரசமைப்புல வந்து எது போடலாம்? ஆர்டிகல் 15ல 3 போடலாமா? சிறப்பு சலுகை வழங்குது. 14-15ல 3. அதுல காமனை விட்டுருங்க. 15ல 3 போடலாமா? அது போடலாமா? ஆர்டிகல் 42 போடலாமா? பெண்களுக்கு வந்து என்ன பண்ணுது? சொல்லலாமா? ஆர்டிகல் 23 சொல்லலாமா? பெண்களை கடத்தறத வந்து தடுக்குதுன்னு சொல்லலாமா? ஆமா. உள்ளாட்சி அந்த இடஒதுக்கீடு சொல்லலாமா? இடஒதுக்கீடு 243T 243T அப்புறம் 330ல A பார்த்தோமா? 330A 32A 239AA சார். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா வேற என்ன சொல்லலாம்? சட்டங்கள் என்னென்ன சட்டங்கள் இருக்கு? குறை தீர்க்கும் முறையில் குடும்ப வன்முறை சட்டம் 2005 2006 சொல்லலாம். வரதட்சணை ஒழிப்பு சட்டம் அதை சொல்லலாம். வரதட்சணை சட்டம் போடலாம் சார். ஓகே. பாலியல் துன்புறுத்தலுக்காக வந்து போடப்பட்ட போக்கு சட்டம். ஓகேங்களா. அப்புறம் அந்த ஒன் ஸ்டாப் தகி, அது மாதிரி ஒரு 10 திட்டம் எழுதினாலே முடிஞ்சு போயிடும். ஓகேவா. நெக்ஸ்ட் அரசியலமைப்பில் பெண்கள் இப்ப பார்க்கல, அது அப்படியே தூக்கி எழுதி 10 மார்க் கிடைச்சிருக்குமா? குடும்ப வன்முறை தனிநபர் பிரச்சனை, சமூக பிரச்சனை என்ன சொல்லுங்க? என்னன்னு சொல்லுங்க? குடும்ப வன்முறை தனிநபர் பிரச்சனையா சமூக பிரச்சனை? தனிநபர் பிரச்சனை இல்ல. உன்னோட கிளைமேக்ஸ் என்ன இருக்குன்னா, எனவே மேற்கண்ட காரணங்களால், ஏன்னா குடும்ப வன்முறை ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் அந்த பெண்ணோடு சேர்ந்து அந்த பெண்ணுக்கான குழந்தைகளும் பாதிக்கப்படும், அந்த சமூகம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கிளைமேக்ஸ் என்ன முடிக்கணும்? இது வந்து சமூக பிரச்சனை தான் என்பதில் ஐயமில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டுணும். சரிங்களா. குடும்ப வன்முறை அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப வன்முறை தடை சட்டம் எப்போ? தடுப்பு சட்டம் 2005 2006 அந்த பாயிண்ட்ல எழுதணும். ஓகேங்களா. ஆமா. டேட்டாவை போட்டு கரெக்டா டேட்டாக்கள்லாம் இங்க தேவைப்படும். இந்த டேட் வர ஓகேங்களா, இவ்வளவு குடும்ப பிரச்சனைகள், இவ்வளவு கேஸ்கள் இருக்கு அப்படின்லாம் போகணும். உஜாவாலா திட்டம் யாராவது சொல்லுங்க? உஜாவாலா திட்டம் பற்றி நீ அறிவது யாரு? 3 மார்க் கேள்வியில கேக்குறாங்க. என்ன போடுவீங்க? 2007 தொடங்கப்பட்ட சார். ஒரு திட்டத்தை எப்படி எழுதலாம்? உஜாவாலா திட்டம் மேல எழுதிட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? திட்டத்தை துவக்கம். துவக்கம் எப்பயுமே டேட்டை போடணும். துவக்கம் 2007. ஓகேவா. அதுக்கு அடுத்து இது வந்து எந்த துறை அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய அரசோட. ஓகேங்களா. இது என்ன இருக்கும்? உஜாவலானா பெண்களுக்கு இது பண்றது. அப்ப என்ன இருக்கும்? மத்திய அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி போட்டுடலாமா? போட்டுட்டு நோக்கம் அடுத்து என்ன? ஒரு திட்டம் சொல்லிட்டேன், துவக்கம் சொல்லிட்டேன், இது சொல்லிட்டேன், யாருன்னு சொல்லிட்டேன், எப்பன்னு சொல்லிட்டேன், என்ன துறைன்னு சொல்லிட்டேன். அடுத்து வந்து நோக்கம், ஏம். நோக்கம் போட்டு என்ன பண்ணலாம்? ஒண்ணு, பெண்கள் மற்றும் குழந்தைகளை, ஓகேங்களா, குழந்தைகளோட பாதுகாப்பை உறுதி செய்தல் சொல்லலாமா? பாதுகாப்பை உறுதி செய்தல். ஓகேங்களா. ரெண்டாவது என்ன பண்ணா? கடத்தப்பட்ட குழந்தைகளை மீட்டெடுத்தல் அப்படின்னு சொல்லி போட்டு 2 இதை போட்டு அதுக்கப்புறம் இந்த திட்டம் எப்படி எல்லாம் செயல்படுது இதை பத்தி நம்ம ஏதாவது படிச்சிருக்கோம்னா அது எக்ஸ்ட்ரா போட வேண்டியதுதான். உஜாவாலா திட்டம் இது வந்து தமிழ்நாட்டுல என்னன்னு சொல்றோம்? வாழ்வழி திட்டம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா. நெக்ஸ்ட் சொல்லலாமா? குடும்ப வன்முறைக்கான காரணிகளை விரிவுபடுத்து. ஃபர்ஸ்ட் காரணி என்ன சொல்லலாம்? குடும்ப வன்முறைக்கான காரணி. குடும்ப வன்முறைக்கான காரணி என்ன சொல்லலாம்? வரதட்சணை. ஒண்ணு வரதட்சணை சொல்லலாமா? 1 வரதட்சணை. ரெண்டாவது வந்து பெண் கல்வி. பெண் கல்வி சொல்லலாமா? அந்த பெண் வந்து படிக்க போகுது, அதனால வந்து வேணாம்னு சொல்லி பிரச்சனை பண்றானா? ஓகேவா. பொருளாதார பிரச்சனை, வறுமை சொல்லலாம். குடும்ப வன்முறை காரணம் வந்து வறுமை. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம்? மது, அந்த கணவன் வந்து குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறான் இல்லையா, அது சொல்லலாம். சொத்துரிமை சொல்லலாமா?
பெண்ணுக்கு வந்து சொத்து வச்சு ஒரு குடும்ப பிரச்சனையா இருக்கிறானா, அப்போ அந்த மாதிரி எஸ் சார் காரணிகளை நீ கொண்டு சொத்துரிமை. வந்து அதை வந்து மேனுவலா நீ என்ன பண்ணணும், அதுக்காக ஏதாவது தீர்வு இருக்கா, குடும்ப வன்முறை போட்ட இதுக்கான தீர்வுகள் என்ன, குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் இருக்கு, ஓகேங்களா, குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் இந்த வருஷம், இதுக்காக நீதிமன்றம் தனியா ஆரம்பிச்சிருக்கான், குடும்ப பிரச்சனைக்காக என்ன பண்ணிருக்கான், குடும்ப நீதிமன்றம்னு சொல்லி ஒரு அமைப்பு 1984 அமைச்சிருக்கான், குடும்ப ஆலோசனை மையம் 1983 அமைச்சிருக்கான் 83 அப்படின்னு போட்டு நீ எழுதிட்டு வர. இந்த வரதட்சணை ஒழிப்பு சட்டம் 1961, இந்திய தண்டனை சட்டம் பெண்களுக்கான வன்முறையை ஒழிக்கிறதுக்கு இந்திய தண்டனை சட்டம் சொல்லியிருக்கு, ஓகேங்களா, 1900 என்னது இந்திய தண்டனை சட்டம் சட்ட விரோதம் 1860 அப்படின்னு சொல்லி ஒரு எழுத வேண்டியதுதான், ஓகேங்களா, விரிவுபடுத்துக அப்படின்ட்டு. பெண்கள் மேம்பாட்டின் தேசிய திட்டத்தின் 2001 குறிக்கோள்களை ஒப்பிடுக. பெண்கள் மேம்பாட்டு தேசிய திட்டம் ஏதாவது பார்த்தோமா, அது மாதிரி திட்டம், பெண்கள் மேம்பாட்டு தேசிய திட்டம், இது மாதிரி ஒரு திட்டத்தை கேட்டிருக்கான். ஜெண்டர் பட்ஜெட்டிங் என்றால் என்ன பாத்துக்கோமா, இது கண்டிப்பா சொல்லுங்க. ஜெண்டர் பட்ஜெட்டிங் பாலின பட்ஜெட் 2005-2006 கொண்டு வந்திருப்பாங்க சார். சூப்பர். 2005 2006 கொடுத்திருப்பாங்க. 2024-25 இதோட அமௌண்ட் எவ்வளவு? 1%. மொத்த ஜிடிஎஃப்ல 1% மாநில பட்ஜெட் இருப்பாங்க. இது வந்து 3 விதமான ஜெனரல் பட்ஜெட் இருக்கு, ஓகேங்களா. வந்து ஏ பி சி. 100% முழுக்க மத்திய அரசால் செயல்படுவது வந்து ஜெனரல் பட்ஜெட்டிங். அது வந்து இது 100%. என்ன திட்டம் பார்த்தோம் அந்த 100%? பேட்டி பச்சோ பேட்டி படோ. அது வந்து பி 30% சொல்றது வந்து இது, அதான் பிஎம் அந்த இது மிட் டே மீல் பார்ப்போம். அது வந்து சி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது, அதாவது பெண்களுக்கு 30% கட்டாயம். ஆமா அப்படின்னு பார்த்தோமா. சோ அவ்வளவுதான். அந்த மாதிரி திட்டங்கள் பார்த்துட்டு 2024-25 இருந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க, இது வந்து 1%, 10%. பாலின சமத்துவம் என்றால் என்ன, பாலின சமத்துவத்தை எவ்வாறு அடைவது? பாலின சமத்துவம்னா என்ன? பாலின சமத்துவம்னா ஆண்கள் எவ்வாறு அதிகாரம் பெற்றுள்ளவர்களோ அது போல என்னன்னா பெண்களும் சமூகத்துல அதிகாரம் பெறுதல் தான் அது பாலின சமத்துவம். அவங்க வந்து கல்வியிலையும், பாலின சமத்துவத்துல கல்வியில, அதிகாரத்துல, அரசியல்ல, சமூகத்துல எல்லாத்துலயும் வந்து இதுதான் பாலின சமத்துவம். ஸோ அப்போ இங்க எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டாவை நான் யூஸ் பண்ணுவேன். என்ன டேட்டா? எஸ்டிஜி கோல் எத்தனாவது கோல் வந்து பாலின சமத்துவத்தை பத்தி சொல்லுது? 5வது கோல் வந்து பாலின சமத்துவத்தை சொல்லுது. இலக்கு வந்து 2030 அடையணும்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்மளா போடுறதுதான். அப்ப இன்னொன்னு சொல்லலாம், இந்தியாவில வந்து இப்போ 2025-2024 வந்து 129வது இடமும், 2025 பாலின இடைவெளி எவ்வளவு? 131வது இடமும் இருக்கு. இதுதான் கரண்ட் அப்டேட். எல்லாம் கதை எழுதிருவான். பாலின சமத்துவம்னா என்ன, பெண்களுக்கு 1000 ஆண்களுக்கு பெண்கள், இது வந்து பாலின இடைவெளின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி வந்து வரும்போது ஆண்களும் பெண்களும் ஈக்குவலா இருக்கிறதா சமத்துவம்னு சொல்லி கதை சொல்லிடுவான். எல்லாருமே கதை எழுதிடுவான். ஆனா டேட்டா யார் சொல்லுவான்? நம்ம படிச்சிருக்கோம் தான். 2024 எவ்வளவு? 129வது இடம். 2025 எத்தனாவது இடம்? 131வது இடம். டேட்டா நீ தான் சொல்லணும். எஸ்டிஜி கோல் 5 அதோட இலக்கு 2030 அடையணும். அப்போ பாலின சமத்துவம் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, திட்டங்கள் சொல்லியிருக்காங்கன்னா ஆமா. என்ன சட்டங்கள் போடலாம்? 1976 என்ன சொல்லலாம்? சொல்லிடலாம். என்ன சொல்லலாம்? 1976 சம ஊதிய சட்டம். அந்த சட்டத்தை தூக்கி போடணும், ஓகேவா. அவ்வளவுதான். அந்த மாதிரி போட்டு வரணும், சரிங்களா. 326 ஆர்டிகல் 326 325 எந்த பாகுபாடும் இல்லாம ஓட்டு போடணும்னு சொல்லுது. அப்படிலாம் தூக்கி போடணும். இந்தியாவில் பெண்களின் நிலை உயர உதவும் அரசின் சமூக பாதுகாப்பு திட்டம், ஓகேங்களா. பெண்களோட நிலை உயர அரசின் சமூக பாதுகாப்பு திட்டம் என்னென்ன சொல்லலாம்? பெண்களோட நிலை உயர நம்ம அந்த ஓய்வூதியம் எல்லாம் போட்டுடலாம். சமூக பாதுகாப்புன்னு வரும்போது என்ன சொல்லலாம்? ஆதரவற்ற விதவை உதவித்தொகை, ஓகேங்களா, 1200 ரூபாய் கொடுக்குதுன்னு பாக்கணும் இல்லையா. அது மாதிரி வந்து அந்த மாதிரி சமூக பாதுகாப்பு திட்டம். வேற என்னென்ன சொல்லலாம்? நம்ம ஏதாவது யோசிங்க. சமூக பாதுகாப்பு திட்டம் பெண்களுக்கு சமூக பாதுகாப்புன்னு வருது, சொல்லுங்களா. அதுலயே சொல்லிடலாமே. போக்சோ சட்டம் சொல்லலாமா? சமூக பாதுகாப்பு தானே. போக்சோ சொல்லலாம். போஸ்ட் சட்டம் சொல்லலாமா? குறுகிய இல்ல திட்டம். சகி சொல்லலாமா? போஸ்ட் சொல்லலாமா? முக்கியமா உஜாவாலா திட்டம் சொல்லலாமா? உஜாவாலா திட்டம் சொல்லலாமா? அது மாதிரி வந்து நிர்பயா நிதியை சொல்லலாம், ஓகேவா. அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போலாம், சரிங்களா. அது இந்தியாவின் கிராமப்புற பெண்கள் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பில் தீவிரமாக பங்கேற்பதன் மூலம் அதிகாரம் பெற்றவர்களாக என்பதை ஆராயலாம். ஆமா, இந்தியாவில் கிராமப்புறங்கள் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புல தீவிரமா பங்கேற்பதன் மூலம் அதிகாரம் பெற்றுள்ளார்களா என்பதை ஆராயலாம். ஆமா, ஆர்டிகல் என்ன சொல்ல? ஆர்டிகல் 243T 243T 72 73 சட்டத்தின்படி இவங்க வந்து பெண்கள் பெறாங்க 30%. தமிழ்நாடு வந்து இப்போ 2014 வந்து 50% கொடுக்குது. இவங்களுக்கு கொடுக்கறது மூலியமா கிராமப்புற பெண்கள் என்ன பண்றாங்க? அரசியல் அதிகாரம் பெறாங்க. சொல்லாமா? அரசியல் அதிகாரம் பெறாங்க. அரசியல் 108வது சட்டத்தில் தான், ஓகேங்களா. 108வது சட்டம் வந்து என்ன ரமேஷ்?
106 சதவீதம் நாரி சக்தி வந்தனியம் 2029 நாரி தேர்தலில் சக்தி அமல்படுத்த போறாங்களா அடுத்தது சார்? இல்லையா? அது வந்து 33% மக்களவையில கொடுக்குது. ஆனா இங்க பஞ்சாயத்து ராஜ் தான் சொல்றாங்க. அதனால பஞ்சாயத்து ராஜ் மட்டும் 2016 ஆ, உள்ளாட்சி தேர்தல் ஆல்ரெடி கொடுத்திருக்கு. உள்ளாட்சி தேர்தலை பத்தி சொல்லி இது வந்து இப்ப அவங்களுக்கு வந்து அரசியல் அங்கீகாரம் கொடுக்குது. அரசியல் அங்கீகாரம் மூலியமா அவங்க சமூக அந்தஸ்து உயருது அப்படின்னு சொல்லி நம்ம கதை எழுதுறதுதான். சரிங்களா? ஓகேவா? சொல்லலாமா? ஓகே. இது முடிச்சிடலாம். அவ்வளவுதான். தமிழ்நாடு அரசு ஓரளவு தமிழ்நாடு பெண்கள் திட்டங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகேலா? கல்வி, பெண்கள், ஒட்டுமொத்தமா பெண்களை ஓரளவு பார்த்துட்டோம். ஓகேலா? எதை கொடுத்தாலும் இனிமே என்ன பண்ணலாம்? இனிமே கொஸ்டின்ஸை பார்த்துக்க போறோம். அவ்வளவுதான். படிச்சதை வச்சுட்டு கொஸ்டின்ஸை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? மூவ் பண்ணிக்க போறோம். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து நம்ம என்னன்னா அடுத்து வந்து என்ன இருக்கணும்? கல்வி, மக்கள் தொகை, கல்வி. அவ்வளவுதான். முக்கியமானது வந்து மக்கள் தொகை, கல்வி தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. மக்கள் தொகையும் கல்வி தான். மக்கள் தொகை ஓரளவு முடிச்சோன்னே, ஏன்னா மக்கள் தொகை சிலபஸ்ல வெளிப்படையா வருது. கரெக்டா? மக்கள் தொகையும் கல்வியும் சிலபஸ்ல வெளிப்படையா எஸ் வருது. சார். நீங்க பாருங்க, ரெண்டுமே இந்து படங்களை எக்கனாமிக்ஸ் படிக்கிறது மக்கள் வெளிப்படையா தொகைன்ற வரும். வார்த்தை வெளிப்படையா வரும். கல்வின்றது வார்த்தை வெளிப்படையா எஸ் வரும். சார். அது வந்து தமிழ்நாடு படிக்கும் போது தமிழ்நாடு மக்கள் தொகை கல்வின்னு ஒண்ணு வரும். அதே வந்து புவியியல் படிக்கும்போது கூட மக்கள் தொகை போக்குகள்னு ஒரு டாபிக் வந்துடும். சரிங்களா? அப்ப மக்கள் தொகை வந்து அடுத்த பாயிண்ட் என்ன? மக்கள் தொகை வந்து அந்த 2011 சென்செக்ஸ் மட்டும் நல்லா பார்க்க போறோம். இந்திய அளவுலயும் தமிழ்நாடு அளவுலயும் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? மக்கள் தொகை ஏற்றம் இறக்கம் அந்த ஆண்டுகள் கொடுத்துருப்பான் இல்லையா? மக்கள் தொகை கணக்கெடுப்புல ஒரு ஆண்டு, சிறுபிளவு ஆண்டு, பெரும்பிளவு ஆண்டு, அந்த சார், ஆண்டுகள்ல ஒரு சிறுபிளவு, முறை பெருபிளவு, மக்கள் தொகை பார்க்கணும். வெடிப்பு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா ஆமா அதுக்கப்புறம் மக்கள் தொகை வந்து அது மக்கள் தொகையை இது பண்றதா கமிட்டி போட்டிருப்பாங்க. 2-3 கமிட்டி. அந்த கமிட்டி ஒவ்வொரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டி சொல்லும். இப்போ வந்து மால்தாஸ் கமிட்டி, அதுக்கப்புறம் இன்னொரு கமிட்டி சொல்லும். ஓகேங்களா? அதாவது அதாவது மக்கள் தொகை வந்து உணவு வந்து 1+1, 2, 2, 3 கூட்டல் விகிதத்துல போயிட்டு இருக்கும். அதே வந்து எஸ் மக்கள் சார். தொகை வந்து பெருக்கல் மால்தாஸ் விகிதத்துல போயிட்டு கோட்பாடு இருக்கும் சார் அப்படின்னு அது. மால்தாஸ் சொல்லுவாரு. அந்த மாதிரி அது மாதிரி மால்தாஸ் கோட்பாடு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கமிட்டிகள் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சில கமிட்டிகள் இருக்கும். அப்ப அந்த டேட்டாவை பார்க்க போறோம். அப்புறம் வந்து மக்கள் தொகையை குறைக்கிறதுக்காக ஏதாவது ஸ்கீம்ஸ் இருக்கா? மக்கள் தொகையை குறைக்கிறதுக்காக ஏதாவது ஆமா, தேசிய குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம். ஓகேங்களா? அந்த மாதிரி திட்டங்கள் இருக்கும். அந்த திட்டங்களை வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மக்கள் தொகை முடிஞ்ச பின்னாடி கல்வியை பார்த்துட்டு அப்புறம் வறுமை பார்த்துட்டு அப்புறம் இந்த முதியோர்கள் இவங்கெல்லாம் கம்மியா தான் இருப்பாங்க. அதுல மெயினான இதை மட்டும் முதியோர் சட்டம்னாலே ஒண்ணுதான். 2007 முதியோர் மற்றும் பெற்றோர்களை வந்து ஆதரிக்கக்கூடிய சட்டம் 2007. அவ்வளவுதான். ஆமா. ஓகேவா? சோ மத்தபடி இதை பார்த்துட்டோம்னால இந்த சாப்டர் வந்து முழுக்க யூனிட் 9 இருக்கட்டும். யூனிட் 9 மட்டும் இன்வால்வ் ஆகல. யூனிட் 5 பிளஸ் வந்து பாலிட்டி பிளஸ் புவியியல் அது மாதிரி எல்லாம் கலந்துதான் இந்த டாபிக் வந்து கவர் ஆகுது. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இதுல கவர் ஆயிடுதா? படிக்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ் கவர் எஸ் சார். பண்ணிருக்கோமா? கரண்ட் அஃபேர் முக்கியமான கவர் ஸ்கீம் ஆயிடுச்சு தான். சார். ஆமா தானே? 2025 பாலின விகிதம் இடைவெளி 131ன்றது இதுதானே? கரண்ட் அஃபேர்ஸ் தானே? ஓகேங்களா? இன்னைக்கு எஸ் வந்து சார். விஜய் கிஷோர் ராகத்தர் அப்படின்றது தேசிய பெண்கள் ஆணையத்தோட தலைவர்ன்றது கரண்ட் அஃபேர்ஸ் தானே? ஓகேவா? ஓகே. சரி முடிச்சுக்கலாமா? இருங்க ஒரு ஃபர்ஸ்ட் அடுத்ததுல அதை பார்த்துடலாம்.